John chapter 17. யோவான் 17. And I want to ask you a question. ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். If you were given only 1 hour to pray, ஜெபிக்கிறதுக்கு வெறும் 1 மணி நேரம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. let us just play a game. Imagine. ஒரு விளையாட்டு, ஒரு கற்பனையில் பண்ணி பாருங்க. Suppose you were given 1 hour to pray. 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். Only 1 hour. வெறும் 1 மணி நேரம் தான். And you were told any petition you asked in that 1 hour is yours. 1 மணி நேரத்தில் நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுதுன்னு சொல்கிறாங்க. What would you pray for? என்னத்துக்காக ஜெபிப்பீர்கள்? We'll all pray for different things. நாம் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வித்தியாசமான காரியங்களுக்காக ஜெபிப்போம். Here in John chapter 17 we have the last great prayer of Jesus on earth. இங்கே யோவான் 17 இயேசுனுடைய கடைசி பெரிய ஜெபத்தை இங்கே பார்க்கிறோம். These are literally Jesus' last few minutes on earth before going to the cross. இதெல்லாம் இயேசு கடைசி நிமிஷங்களிலே, அதாவது சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பு கடைசி சில மணி நேரங்களிலே செய்த ஜெபம். I said, what would you pray for? நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ணுவீங்க? But before that, who would you pray for? அதுக்கு முன்னால இப்படி கேட்கிறேன், யாருக்காக ஜெபிப்பீர்கள்? Would you pray for yourself, your உங்களுக்காக family? ஜெபிப்பீர்களா? உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிப்பீர்களா? Would you pray for some other people apart from your family as well? குடும்பத்தை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் ஜெபிப்பீங்களா? In these last few minutes before he goes to the cross, சிலுவைக்கு போகிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு, சில மணி நிமிஷங்களுக்கு முன்பதாக most of his prayer is about you and me. Most of Jesus' prayer. இயேசுவினுடைய ஜெபத்திலே பெரும்பாலும் காரியங்கள் எல்லாம் எதை குறித்ததா இருந்தது? உங்களை குறித்தும் என்னை குறித்துமா இருந்தது. He is praying here for each and every believer who will ever live. உலகத்திலே வாழப்போகிற எல்லா விசுவாசிகளையும் நினைத்து பார்த்து அவர்களுக்காக விண்ணப்பிக்கிறார். That's why I say you and me. ஆகவே தான் நான் சொல்கிறேன், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்தார். And my question, my example is not very accurate because that's not the last prayer he ever prayed. He's still praying for us today. அது ஜெபித்தது அவருடைய ஜெபத்தின் கடைசி ஜெபம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்றைக்கும் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார் நமக்காக. But nevertheless, this prayer helps us to understand in fact what he is praying for today also. ஆனால் இந்த ஜெபம் இன்றைக்கும் நமக்காக என்ன ஜெபிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. What do you think Jesus asked for in his last few minutes? கடைசி சில நிமிஷங்களில் இயேசு எதை கேட்டார்? We don't have to guess. It is right here given for us in plain. யூகிக்க வேண்டியதில்லை, இங்கே நமக்கு வார்த்தைகளாலே சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவாக. And that's what we're going to study today. We're going to begin studying Jesus' petitions for believers. விசுவாசிகளுக்காக இயேசு செய்த வேண்டுதல்கள், அவைகளை நாம் இந்த சில வாரங்களுக்கு பார்க்க போகிறோம். Today we begin our study at verse 11. 11ஆம் வசனத்திலிருந்து இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். And this is where Jesus begins actually asking for things for believers, petitioning God. 11ஆம் வசனத்திலிருந்து தான் அவருடைய விண்ணப்பங்கள் ஆரம்பிக்கிறது, வேண்டுதல்கள் ஆரம்பிக்கிறது. And you know, it's really worth it to study these petitions. இந்த விண்ணப்பங்கள், வேண்டுதல்களை படிப்பது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். Because if Jesus petitioned for something, ஏனென்றால் இயேசு ஏதோ ஒன்றுக்காக விண்ணப்பித்தார் என்றால், then we can be sure that he got the answer and he will get the answer. நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம், அவர் நிச்சயமாக பதிலை பெறுவார், பெற்றிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். There is something about some special people, right, when they pray. சில விசேஷமான சிலர் இருக்கிறாங்க, அவங்க ஜெபிக்கும் போது, right, we all have that in our mind. We look up to some people and we think if that person prays it will happen. நமக்கு எல்லாருக்குமே இப்படி ஒரு சில நம்பிக்கைகள் இருக்குது பாருங்க. சிலரை பார்த்து நம்ம பெருசா நினைக்கிறோம், அவங்க ஜெபம் பண்ணா கண்டிப்பா நடக்கும்ங்கற மாதிரி. If this anointed man prays, if I can only go to him, perhaps this problem will be solved. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் ஜெபம் பண்ணா என் பிரச்சனை தீரும் அப்படிங்கற மாதிரிலாம் ஜனங்க நம்புறாங்க இல்லையா? Well, here we have Jesus praying for us. இங்கே இயேசுவே நமக்காக விண்ணப்பிக்கிறார். That means you can be sure that the answer will come. If it hasn't already come, it will come 100%. இதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு ஜெபிக்கிறார் என்பதனாலே அதுக்கு பதில், ஜெபத்துக்கு, விண்ணப்பத்துக்கு பதில் வந்துவிட்டது, நிச்சயமாக வரும் என்று அர்த்தம்.
you will receive. நீங்கள் நிச்சயமாய் பெறுவீர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். Simply as a result of studying this prayer, spending time with this prayer, you will receive. இந்த ஜெபத்தை படிப்பதன் மூலமாகவே நீங்கள் பெற ஆரம்பிப்பீர்கள். He prays and you receive. அவர் ஜெபிக்கிறார், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். It's a nice deal. நல்ல ஒரு காரியம் பாருங்க. Say that again. நான் சொல்றேன் மறுபடியும். The deal is this. He is praying and we receive. இது ஒரு நல்ல டீல். எப்படி அவர் ஜெபிக்கிறார், நாம் பெற்றுக்கொள்கிறோம். Even better than the usual deal, which is we pray and then we receive. யூசுவலாக என்ன டீல்? நம்ம ஜெபம் பண்ணி நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த தடவை அவர் ஜெபிச்சு நாம பெற்றுக்கொள்கிறோம். I don't know about you, but I think you cannot go better than this. இதை காட்டிலும் ஒரு நன்மையான காரியம் இருக்க முடியாது. He is praying for you. அவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார். And you will receive 100%. There's no doubt about that. நீங்கள் 100% பெறுவீர்கள் பதிலை. அதுக்கு அதில் சந்தேகமே வேண்டாம். All you got to do is simply just look at it, spend some time, believe in the power of His prayer. நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். இந்த விண்ணப்பங்களை பார்த்து அவருடைய ஜெபத்தின் வல்லமையை சற்று கவனிக்க வேண்டும். How many of you believe in the power of His prayer? அவருடைய ஜெபத்திலே வல்லமை இருக்கிறது என்று எத்தனை பேர் அறிவீர்கள்? Even if you don't believe in the power of your prayer, I'm sure you will believe in the power of His prayer. உங்களுடைய ஜெபத்திலே வல்லமை இருக்கிறது நீங்க நம்பலனா கூட அவருடைய ஜெபத்திலே வல்லமை இருக்கிறது என்று நம்புகிறீர்களா? That's all you got to believe to receive from this prayer in John chapter 17. இந்த யோவான் 17 இருக்க இந்த விண்ணப்பங்கள் மூலமாக பதிலை பெற வேண்டும் என்றால் அவருடைய ஜெபத்துக்கு பதில் நிச்சயம் என்கிறதை விசுவாசியுங்கள். In one way, this is one of the hardest passages in the Bible, the most glorious passages in the Bible, because it is Jesus praying. ஒரு விதத்தில் பார்க்க போனால் இதுதான் ரொம்ப கடினமான ஒரு பகுதி வேதவசனத்திலே இயேசு ஜெபிக்கிற இந்த பகுதி. You know, you cannot ordinarily just come and understand the prayer of Jesus, the greatest person, and his prayer and his petitions. இயேசு இந்த மாபெரும் மனிதருடைய ஜெபத்தை சும்மா சர்வசாதாரணமாக டக்குன்னு விளங்கி கொள்ள முடியாது. But in another way, this is one of the passages from which you can benefit most easily without doing much, because all you got to do is believe in the power of His prayer. That's all. ஆனால் இன்னொரு விதத்தில் பார்க்க போனால் இந்த ஜெபத்தில் இந்த விண்ணப்பத்தில் இருந்தால் நீங்கள் ரொம்ப பயன்பெற முடியும். ஏன்னா நீங்கள் ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டியதில்லை. அவர் ஜெபம் கேட்கப்படும், அதுக்கு பதில் கொடுக்கப்படும் என்கிறத விசுவாசத்தால் போதும். So many people don't realize the fact that Jesus is praying for them today. அநேகர் இன்றைக்கு உணர்வதில்லை எதை இயேசு அவர்களுக்காக ஜெபிக்கிறார் என்பதை உணர்வதில்லை. And He's praying especially for believers, those who believe in Him. அவர் முக்கியமாக விசுவாசிகளுக்காக, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறார். That is what this whole chapter is about. அதுதான் இந்த அதிகாரம் முழுவதும் பார்க்கிற காரியம். You find that in verse 11, for example. 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். I pray for them, I do not pray for the world, but for those whom you have given me, for they are yours. அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. Jesus is praying for you, my friend. உங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். Simply believe in the power of His prayer. இந்த ஜெபத்தின் வல்லமையை விசுவாசியுங்கள். We're not here to just study. இங்கே வெறும் படிக்கிறதுக்கு வரல நம்ம. We're here to receive. இங்கே பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். He prays for you, He prayed for you, and He still prays for you so that you will receive. நீங்கள் அவர் ஜெபிக்கிறார், இன்றைக்கும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். So let's begin our study today at verse 11. ஆகவே 11ஆம் வசனத்திலே இன்றைக்கு ஆரம்பிப்போம். You know, before we begin, let me just remind you that we have already looked at verse 1 to 10. ஏற்கனவே 1லிருந்து 10 வரைக்கும் படிச்சிருக்கோம். We've already seen two major paragraphs in Jesus' prayer. ரெண்டு முக்கியமான பகுதிகளை பார்த்தோம் இயேசுவின் ஜெபத்திலே. I'm saying this because if you're joining us today, you should not think this Jesus started in verse 11 praying for us, you know. ஏன் இதை சொல்றேன்னா நீங்க நினைக்க கூடாது இன்னைக்கு தான் இப்பதான் ஜெபம் பண்ணவே ஆரம்பிக்கிறார் இந்த அதிகாரத்தில்னு யோசிக்க கூடாது நீங்க. No, as important as the things we are going to consider today is, Jesus did not begin praying at verse 11, he began praying at verse 1. 11ஆம் வசனத்திலே அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை, 1ஆம் வசனத்திலே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். And in verse 1 he prays for the most important thing from verse 1 to verse 5. 1லிருந்து 5 வரை உள்ள வசனங்களிலே ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறார். The number one most important petition, right? முக்கியமான ஒரு விண்ணப்பம். That God would be glorified. அது என்ன? தேவன் மகிமைப்பட வேண்டும் என்கிற விண்ணப்பம்.
Right? That's verse 1 to verse 5. அது 1 ல இருந்து 5 வசனம் வரை. He prays that he would be glorified so that through it God would be glorified, the Father. என்ன ஜெபிக்கிறாரு? இவர் மகிமைப்பட வேண்டும், இவர் மகிமைப்படுவதன் மூலமாக பிதா மகிமைப்பட வேண்டும். Through the cross and through his death, resurrection and exaltation, he would be Jesus would be glorified, and through him the Father will be glorified. இவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் மூலமாக, உயர்த்தப்படுவதன் மூலமாக இவர் மகிமைப்பட்டு அதன் மூலமாக பிதாவானவர் மகிமைப்பட வேண்டும். Then from verse 6 onwards up to verse 10, பிறகு 6 ல இருந்து 10 வரை Jesus did not really start petitioning anything, but he was teaching us a lot about what we have already received from God, who we are before God, and what we've been called to do. 6 ல இருந்து 10 வரை வேற விண்ணப்பங்கள் எதையும் ஏறெடுக்கல. ஏற்கனவே தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து அதற்காக அவர் ஜெபிக்கிறார். Right? He was orienting us. He was putting us in position to receive from God. தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள ஏதுவாக நமக்கு அந்த காரியங்களை அவர் தெரிவிக்கிறார். You got to get in position to receive. நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடத்துக்கு வர வேண்டும். When the cricket ball, in cricket, when the ball is up and they're trying to go for a catch, they first get in position under the ball. கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு கேட்சை பிடிக்கணும்னா கேட்ச் பிடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வரணும். If you're not in position to catch, you have no chance of catching. கேட்ச் பிடிக்கிற இடத்துல இல்லைன்னா எப்படி பிடிப்பீங்க? You got to get in position, then you get your hands in position. போய் அந்த பிடிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும், கையை சரியான இடத்துல நீட்டணும். From verse 6 to verse 10, Jesus is basically getting us in position to receive the answer to prayer. 6 ல இருந்து 10 வசனங்கள் வரை இயேசு நாம் விண்ணப்பங்களுக்கு ஜெபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்மை கொண்டு வருகிறார், ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வருகிறார். If he simply starts petitioning, nobody will believe we'll ever get the things he's petitioning for. நேரா அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவர் ஜெபிக்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று யாரும் விசுவாசித்திருக்க முடியாது. So from verse 6 to verse 10, he's building the confidence of his disciples and us. ஆகவே 6 ல இருந்து 10 வரை அவர் சீஷர்களுடைய தைரியத்தை அங்கே கட்டி எழுப்புகிறார், நம்முடைய தைரியத்தையும் கட்டி எழுப்புகிறார். Remember, he told us, look, consider what God has already done for you. அவர் சொல்லுகிறார், பாருங்கள் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார் என்பதை பாருங்கள். He has already saved you. உங்களை ஏற்கனவே ரட்சித்திருக்கிறார். He has already revealed himself to you. அவர் ஏற்கனவே உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். He's already forgiven your sin, already done so much for you. ஏற்கனவே உங்களுக்கு பாவங்களை மன்னித்திருக்கிறார், ஏற்கனவே உங்களுக்கு நிறைய செய்திருக்கிறார். And he even told us in verse 8, you've also done so much whether you realize it or not. 8ஆம் வசனத்துல இன்னொன்னு சொல்றாரு, நீங்களும் நிறைய பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நிறைய பண்ணியிருக்கீங்க. You may be disappointed with yourself, but you have received Jesus as your Lord and Savior. ஒருவேளை உங்களை குறித்து நீங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். Have you done that much? அவ்வளோ பண்ணியிருக்கீங்களா? ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? Well, if you've done only that much, also Jesus is pointing that out and saying that is one big positive. You've already taken a major step towards God. God will answer these petitions for you. நான் வெறும் பெருசாக ஒன்றும் பண்ணல, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இவ்வளோதான் பண்ணியிருக்கேன்னா கூட பரவாயில்ல, அதுவே போதும். நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறீர்கள், அந்த ஒரு காரியத்தின் மூலமாகவே. We looked at all this. இதையெல்லாம் பார்த்தோம். And then finally we looked at how the number one thing we've been called to do. Jesus is saying, listen, not only has God done so much and you've already responded so positively, but you are the bearers of my glory. You are the ones through whom my glory is going to be seen throughout the world, and therefore God will answer petitions for you. அதற்கு பிறகு நாம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பிரதானமான வேலையை நமக்கு நினைவுபடுத்துகிறார். அது என்ன? அவருடைய மகிமையை சுமக்கிறவர்களாக வெளிப்படுத்துவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை செய்யும்போது நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டாகிறது. Remember why he is talking about us glorifying him in prayer, in his prayer about us. இங்கே அந்த ஜெபத்திலே அவரை மகிமைப்படுத்துகிறதை பற்றி ஏன் அவர் வலியுறுத்துகிறார்? He's not just saying go out and glorify me. போய் என்னை வெளியே போய் மகிமைப்படுத்துங்கன்னு சொல்ல. He's saying, listen, I am glorified in you. You are the bearers of my glory, and therefore it is very important to me and to the Father that your petitions are answered, that your needs are taken care of, that you are blessed. நீங்கள் என்னை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள், என்னுடைய மகிமையை சுமக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு பதிலளிப்பது
பிரியமாய் சித்தமாய் இருக்கிறது. ஏனென்றால் அதன் மூலமாய் அவர் மகிமைப்படுகிறார். My reputation, to a certain extent, Jesus is saying, his reputation to a certain extent depends on us believers. அவருடைய புகழ் ஒரு அளவுக்கு நம்மை சார்ந்து இருக்கிறது. Think about that. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. His glory we are supposed to reflect. அவருடைய மகிமையை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோம். The reason Jesus is pointing that out is he's saying you can be sure what you need will be given to you by the Father. Why? Because of this greater goal, the Father wants to glorify the Son and himself through believers today. ஏன் நீங்கள் கேட்டுக்கொள்கிறதுக்கெல்லாம் தேவன் பதிலளிக்க சித்தமாக இருக்கிறார், விரும்புகிறார்? ஏனென்றால் பிதாவானவர் குமாரன் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். அது உங்கள் மூலமாய் நடக்க வேண்டும். God gets something out of blessing us. நம்மை ஆசீர்வதிக்கிறதன் மூலமாக அவர் மகிமைப்படுகிறார். இப்படி அவருக்கு ஏதோ ஒன்று நடக்குது. God gets something in return. அவருக்கு ஒரு பலன் கிடைக்கிறது நம்மை ஆசீர்வதிப்பது. Why should he bless us? ஏன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும்? Not just so that we might be blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை. But he gets something in return. அவர் அதுக்கு பலனை பெறுகிறார். He is glorified through it. அவரே அதன் மூலமாக மகிமைப்படுகிறார். When a Christian lives an honorable life, ஒரு கிறிஸ்தவ விசுவாசி ஒரு மரியாதைக்குரிய வாழ்க்கை வாழும்போது, when a Christian even more lives an extraordinary life, ஒரு கிறிஸ்தவன் அசாதாரணமான வாழ்க்கையை வாழும்போது, who gets the glory for it? யாருக்கு அது மூலமா மகிமை உண்டாகிறது? Not the Christian. கிறிஸ்தவனுக்கு அல்ல, it's God. Right? தேவனுக்கு. Jesus is boosting their confidence. He's saying, listen, God is going to bless you because only by blessing you he will be glorified. கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்கிற அவருடைய தைரியத்தை மூட்டி எழுப்புகிறார். ஏனென்றால் உங்களை ஆசீர்வதிப்பதன் மூலமாக, ஆசீர்வதிப்பது நல்லதுன்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா அதன் மூலமாக அவர் மகிமைப்படுகிறார். So much of preparation Jesus does to put us in position before verse 11 so that we might receive the petition. 11ஆம் வசனத்திலே பண்ணுகிற விண்ணப்பங்களுக்கு வருவதற்கு முன்பதாக எவ்வளவு பண்ணுகிறார் பாருங்க. நாம் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்மை கொண்டு வரும்படியாக இவ்வளவு வேலை பண்றார். And now he actually starts asking God for this or that. இப்போ 11ஆம் வசனத்திலிருந்து அதையும் எதையும் கேட்க ஆரம்பிக்கிறார். Let's first make a general observation about what he asks for. முதல்ல என்ன கேட்கிறாருங்கிறதை கவனிப்போம். Right, before studying the first petition in verse 11, let's talk about what all he asks for generally. என்னெல்லாம் பொதுவாக கேட்கிறாருன்றதை பார்ப்போம். முதல் விண்ணப்பத்தை பார்க்கறதுக்கு முன்னால என்னெல்லாம் கேட்கிறாருன்றதை பார்ப்போம். Right, look at the first petition in verse 11. முதல் 11ஆம் வசனத்தில் இருக்க விண்ணப்பத்தை பாருங்க. He says, I am no longer in the world, but these are in the world, and I come to you, Holy Father, keep through your name those whom you have given me. நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் தம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். The first thing he asks is, God, keep them. ஆகவே முதல் விண்ணப்பம் என்ன? கர்த்தாவே அவர்களை காத்துக்கொள்ளும். Keep the believers who will live, all believers in all places in all times. Keep all of them, preserve them. யாரை காத்துக்கொள்ளும்? எனக்கு தந்தவர்களை, காலாகாலமாய் அவரை விசுவாசித்து அவருடைய விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறார். அவர்களை காத்துக்கொள்ளும். Protect them. அவர்களை காத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். That's the first thing he is praying for. அதுதான் முதல் காரியம் அவர் ஜெபிக்கிற காரியம். He's saying, Father, protect all these believers. பிதாவே, இந்த விசுவாசிகளை எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளும். Preserve them. அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். Keep them safe from harm and danger. எல்லா ஆபத்துக்கும் விலக்கி அவர்களை காத்துக்கொள்ளும். And then the next main petition in verse 17. Look. அடுத்தது 17ஆம் வசனத்துல he says, sanctify them. அவர்களை பரிசுத்தமாக்கும்ன்றாரு. Sanctify them. பரிசுத்தமாக்கும். So first he says protect them. முதல்ல காத்துக்கொள்ளும்ங்கறாரு. Then he says sanctify them. பிறகு அவர்களை பரிசுத்தமாக்கும்ங்கறாரு. And then the third petition, you can see the third main one in verse 21. மூன்றாவது பிரதானமான விண்ணப்பம் என்னன்னா 21ல பார்க்கலாம். He says, I'm praying that they all may be one. அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டிக் கொள்கிறேன்றார். Right, that they all may be one. அவர்கள் எல்லாம் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படியாக. He's praying for the unity of the church. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க, அதாவது சபையினுடைய ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறார். That all believers will have unity. எல்லா விசுவாசிகளும் ஒற்றுமையாய் இருக்கும்படியாக.
And then the fourth main petition is in verse 24. நாலாவது விண்ணப்பம் 24ஆம் வசனத்தில் இருக்குது. He says, Father, I desire that those whom you have given me may be with me where I am, that they will behold my glory. நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன் என்றார். These we can say are the four main ones. இதெல்லாம் 4 பிரதான விண்ணப்பங்கள். There are also important secondary petitions. இரண்டாந்தர விண்ணப்பங்கள் என்று இதுக்கு நடுவில் வர்ற சில காரிய விண்ணப்பங்களும் இருக்கிறது. They are mentioned in a secondary way, but they are still important. இரண்டாந்தர விண்ணப்பங்களை போல இருக்கு, ஆனா அதுவும் முக்கியமான காரியம். Like in verse 13 he says, I am praying so that they may have my joy fulfilled in them. அந்த இரண்டாந்தர விண்ணப்பம் எது சொல்றேன், 13ஆம் வசனத்துல பாருங்க, அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாடியும்படிக்கு உலகத்தில் இருக்கிறவர்கள் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன் என்றார். He's saying, I'm praying these things, I'm asking for this one thing so that they will get this other thing, joy. நான் இதை ஏன் கேட்கிறேன், ஏன்னா அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது சந்தோஷத்தை நிறைவாடியும்படியாக இதை கேட்கிறேங்கிறார். And then he says, another one is mentioned in verse 21, I'm praying so that the world may believe. 21ல சொல்றாரு, இந்த உலகம் விசுவாசிக்கிறதுக்காக அனுப்பினவரை உலகம் அனுப்பினதை நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக. He's saying, I'm praying for the unity of the church so that it will have a positive effect on the world. The world will see the unity and believe. சபையின் ஒற்றுமைக்காக 21ல ஜெபம் பண்றாரு. ஆனா ஒற்றுமை ஏன், உலகம் நீர் என்னை அனுப்பினதை விசுவாசிக்கணும், அதுக்கு இவங்க ஒற்றுமையா இருக்கணும்னு ஜெபம் பண்றாரு. And then in 26 he's praying, I'm saying another one petition. He says, I pray that your love, right, will be in the believers. நீ 26ல உம்முடைய அன்பு, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். He's praying that the Father's special love for the Son will be inside each and every believer. பிதா குமாரனா இயேசுவை நேசித்த அந்த விசேஷமான அன்பு விசுவாசிகளுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். So can we just go through what he's praying for? என்னத்துக்காக ஜெபிக்கிறாருங்கிறத கடகடன் ஒன்னொன்னா போவோமா? Keep them, protect them. அவளை காத்துக்கொள்ளும் என்றாரு. And then he says, give them my joy. என்னுடைய சந்தோஷத்தை அவர்களுக்கு தாருன்றாரு. Then he says, sanctify them. பரிசுத்தமாக்கும் அவர்கள் என்றாரு. Make them one. அவர்களை ஒற்றுமையாக்கும் என்றாரு. So that the world may believe. ஏன் அவர்கள் உலகம் விசுவாசிக்க முடியாது, அனுப்பினவரை விசுவாசிக்க முடியாது. Help them to see my glory in the end. கடைசியில அவர்கள் என்னுடைய மகிமையை காணும்படி செய்யும் என்றாரு. They should be where I am. That means he's talking about heaven. பரலோகத்தை பற்றி பேசுறாரு. அவர் நான் இருக்கிற இடத்துல அவர்களும் இருக்கபடியாக. And that finally the Father's special love for the Son will be in each and every believer. கடைசியில பிதாவினுடைய விசேஷமான அன்பு, குமாரனுக்கு காட்டின அந்த அன்பு இவர்களுக்குள்ளே இருக்கும்படியாக. That's the list of what he's praying for. இதுதான் இவர் விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்கள். I don't know what your reaction to that is. இதுக்கு உங்களுடைய பிரதியுத்தரம் என்னன்னு தெரியல. I don't know if you're a little disappointed by the list. இந்த லிஸ்ட்டை வாசிச்சுட்டு இது என்ன பெரிய ஜெபம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? I was hoping you would be praying for, some other problem I'm facing, எனக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குதுங்க, அதே தான் சொல்வீங்கன்னு பார்த்தேன், கடைசியில் ஜெபமே வேற மாதிரி இருக்குது. To be honest, I was also a little, I don't know if I was disappointed, but I was at least surprised. I was taken aback. That's it. What's happening? உண்மையாக சொல்ல போனால் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன ஜெபம் இதுக்கெல்லாம் ஜெபம் பண்றாருன்னு. Right? It's not a list we are used to seeing, is it? இந்த லிஸ்ட்டை நாம பார்க்கறது இல்லை சாதாரணமாக அந்த உலகத்தில் ஜெப விண்ணப்பத்தை. If we were given the last 1 hour to pray, I don't know if we would have prayed like this. கடைசி 1 மணி நேரம் தான் இருக்குது ஜெபம் பண்ணிக்கோன்னா நம்ம இந்த மாதிரியா ஜெபம் பண்ணுவோம், நம்ம இந்த ஜெபம் பண்ணுவோம் நம்ம. If we were told to make a prayer list, I don't think we would make one like this. ஒரு ஜெப விண்ணப்பம் பட்டியல் போடுங்கன்னு சொன்னா இந்த மாதிரி விண்ணப்பங்களை பண்ணுவோம் நம்ம. It's very different from what we are used to. நாம் பழக்கப்பட்டிருக்கிற ஜெப விண்ணப்பங்களை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமானது இது. It doesn't appear to be praying for, the problems we are facing in our day-to-day life. இந்த உலகத்திலே நாம் நாள்தோறும் சந்திக்கிற பிரச்சனைகள்லாம் இங்க ஒண்ணு கூட சொல்லவே இல்லை. He's not praying for sickness to be healed. வியாதி சோமானம் எதா இருக்கு ஜெபம் கிடையவே கிடையாது. He's not praying for the family problems to be solved. குடும்ப பிரச்சனை சண்டை சச்சரவு தீரணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. That's what people are looking for. He's not praying for people to come out of debt. இதெல்லாம் தான் ஜெப விண்ணப்பம் நினைக்கிறாங்க ஜனங்க. ஆனா அது விண்ணப்பம்லாம் இங்க கிடையாது. கடன்ல இருந்து விடுதலையான ஜெபம் இருக்கா? கிடையாது. Why did Jesus, first of all, let me say, thank God we are surprised by the list. முதல்ல ஒன்று சொல்றேன், இந்த லிஸ்ட்டை பார்த்து நாம் பிரமிக்கிறது நல்லது.
If Jesus was all we expected him to be, then he's not so great. இயேசு வந்து நாம் எதிர்பார்த்தபடி அவர் இருந்தார்னா அவ்வளோ பெரியவர் இல்லை அவர். If he is only simply going to pray for what we would expect him to pray or what we would desire him to pray even, there's nothing great about him. நாம் ஒரு இடத்துக்கு போய் ஜெபிக்கிறாங்கன்னு போயிட்டு அவங்க எல்லாம் ஜெபிக்கிற அந்த பட்டியலின்படி இவர் ஜெபம் பண்ணாருன்னா இவர் ஒன்றும் பெரியவர்னு சொல்ல முடியாது நம்ம. Jesus is very different from இயேசு எல்லாரை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமானவராக இருக்கிறார். He is very unique. There's nobody like him. அவர் தன்னிகரற்றவராய் இருக்கிறார். அவரை போல யாரும் கிடையாது. You can see that in his prayer also. அவருடைய ஜெபத்திலே அதை பார்க்கலாம். But let me give you some reasons why Jesus picked this list, you know. இந்த பட்டியலை ஏன் தேர்ந்தெடுத்தார்ன்றதுக்கு சில காரணங்களை சொல்லுங்க. I hope you will see that all these petitions are more spiritual in nature. இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஆவிக்குரிய காரியங்களா இருக்கிறது. Sanctify them, right? பரிசுத்தமாக்கும் அவர்கள் என்றாரு. Make them one. ஒன்றாக்குன்றாரு. I want them to be where I am. I wanted them to reach heaven and see my glory. நான் இருக்கிற இடத்துல அவர்களும் இருக்கணும். அவர்களும் பரலோகத்துக்கு வர வேணும். என்னுடைய மகிமையை காண வேணும். He's not praying saying, you know, give them that car that they've always wanted. ஏற்கனவே அவர்கள் எப்பவுமே விரும்பின அந்த காரை அவர்களுக்கு தாரேன்னு ஜெபம் பண்ணல. He's not praying saying, you know, Lord, you know, just deliver them from that debt. அந்த கடன்ல இருந்து அவர்களை விடுதலையாக்கும்னு ஜெபம் பண்ணல. It's more spiritual in nature. எல்லாமே ஆவிக்குரிய விண்ணப்பமா இருக்குது. Why did Jesus do this? ஏன் இப்படி செய்கிறார்? First of all, Jesus can't pray for everything. Let me give you some reasons. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, இயேசு எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியாது. Like I said, if you were given only 1 hour, what would you pray? ஏன்னா 1 மணி நேரம் தான் இருக்குது, என்ன ஜெபம் பண்ண முடியும்? என்னெல்லாம் ஜெபம் பண்ண முடியும்? He cannot possibly pray for everything for everyone. 1 மணி நேரத்தில் எல்லார் பேரையும் சொல்லி அவங்க தேவைகளுக்கு எல்லாத்துக்கும் அவர் ஜெபம் பண்ண முடியாது. There is literally no time. They're on the way to arrest him at this point. கொஞ்ச நேரத்தில் கைது பண்ண போறாங்க, அவ்வளோ நேரம் கிடையாது எல்லாரையும் நினைச்சு பார்த்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஜெபம் பண்றதுக்கு. So he has to select petitions that will make the most difference, the most crucial ones. ஆகவே விண்ணப்பங்களை அவர் பொறுக்கி எடுக்க வேண்டியதா இருந்தது. ரொம்ப வித்தியாசத்தை உண்டு பண்ணக்கூடிய சில முக்கியமான விண்ணப்பங்களை தெரிந்தெடுத்து ஜெபிக்க வேண்டியதா இருந்தது. Jesus doesn't do things just thoughtlessly and just in the moment, you know, just carried away by the emotions of the moment. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த நேரத்தில் வர்ற உணர்ச்சி வசப்பட்டு வர்ற விண்ணப்பங்களை அவர் ஏறெடுக்கிறது இல்லை. If you read this prayer, it doesn't look like he's the man about to be arrested and put on the cross. இப்போ ஜெபத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கைது செய்யப்பட்டு சிலுவையில் மரிக்க போறாருன்ற மாதிரி அடையாளமே தெரியாது அந்த ஜெபத்தில். Does it ever seem like he's out of control here? இங்கே தன்னுடைய கண்ட்ரோலை இழந்தவர் மாதிரி காணப்படுறாங்க. It's the most serene prayer. He's calm and collected and it's very thoughtfully praying each petition. ரொம்ப யோசிச்சு ரொம்ப அமைதியாக சமாதானத்தோட அவர் ஜெபிக்கிறதை காண்கிறோம். So he's thinking what will make the most difference in the lives of believers. ரொம்ப அறிவோடு ஜெபம் பண்றாரு. இந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எது மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுமோ அதுக்காக ஜெபிக்கணும்னு ஜெபிக்கிறார். What will bring the greatest benefits? மிகப்பெரிய பலனை எது கொடுக்க முடியும்? What will bring the most long lasting results? எது ரொம்ப நீண்ட பயனை கொடுக்க முடியும்? And that's why he chooses these things. நீண்ட நாட்களுக்கு நிலைத்த பயனை எப்படி கொடுக்க முடியும்னு பார்க்குறாரு. அப்படிதான் செலக்ட் பண்றாரு விண்ணப்பங்களை. So when he's talking about, you know, well, we'll go into that. But another reason why he selects this list. இன்னொரு காரணம் இந்த பட்டியலை ஏன் தேர்ந்தெடுத்தாருன்றதுக்கு. If you look at some things on this list, it looks like he's praying for one thing, but he's not really praying for one thing. In that one thing, there are several things. பார்க்குறோம், ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற மாதிரி இருக்குது. வெறும் அந்த ஒரு விண்ணப்பம் இல்லை, அந்த ஒரு விண்ணப்பத்துக்குள்ள பல விண்ணப்பங்கள் அடங்கி இருக்குது. For example, he says, Lord, I'm praying for the unity of the believers, right? உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்றார். Now that looks like he's praying for one thing. ஒரு காரியத்துக்காக தான் ஜெபம் பண்றாருங்க அப்படின்னு தெரியுது. But to achieve that one thing, you know how many other things have to be answered. ஆனால் அவர்கள் ஒன்றாக இருக்கிறதுக்கு இன்னும் பல காரியங்கள் நடைபெற வேணும். அதெல்லாம் அந்த விண்ணப்பங்கள்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. Just try getting unity in the home, you know, in the family. குடும்பத்தில் முதல்ல ஒற்றுமையை வர வச்சு பாருங்க பார்க்கலாம். You know, just, you know, or roommates even. Just two people, just two people. It's so difficult to get them united. மாணவர்கள் ஒரு 2 பேர் இல்லை 4 பேரை ஒன்றா போட்டு அவனுக்குள்ள
ஒற்றுமை வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம். எவ்வளோ பெரிய in முயற்சி. college there used to be roommate, issues. அங்கே காலேஜில் நான் படிக்கும்போது ரூம்மேட்டோட பிரச்சனையே ஞாபகம் இருக்குது எனக்கு. Why I'm saying that is to simply achieve unity between two people is so difficult. ரெண்டு பேர் உள்ள ஒற்றுமையை கொண்டு வர்றதுன்னா அவ்வளோ பெரிய கஷ்டம் அது. First you have to change each person. முதல்ல ரெண்டு பேரையும் மாற்றணும். You have to make each person more understanding. ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் அறிவை உண்டாக்கணும், விவேகத்தை. You have to make each person more patient. ரெண்டு பேருக்கும் பொறுமையை தரணும். You have to make each person more forgiving. ரெண்டு பேரும் மன்னிக்க கூடியவர்களா மாற்றணும். Then only they will have unity, see. அதுக்கு பிறகுதான் ஒத்துமை வர முடியும். You have to, give the capacity to each person to love in an extraordinary way. ரெண்டு பேரும் அன்பு கூறக்கூடியவர்களாக, ரொம்ப அசாதாரண விதத்தில் அன்பு கூறக்கூடியவர்களாக மாற்றணும். So for that one thing to happen, unity, all these things have to happen, you see. ஸோ இந்த ஒத்துமைங்கிற ஒரு காரியம் நடக்கிறதுக்கு இத்தனை காரியம் நடக்கணும். இது எப்போ நடக்கிறது? So imagine he's praying for unity of all believers. எல்லா விசுவாசிகளும் ஒன்றுபட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். So right in that one petition there's probably 1,000 petitions ஆனா there. அந்த ஒரு விண்ணப்பத்துக்குள்ள 1000 விண்ணப்பங்கள் வேண்டுதல் அடங்கி இருக்குது. Can you see how amazingly he has selected the petition so that just in one there is so many. எப்படி ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் விண்ணப்பங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் பாருங்க. ஒரு விண்ணப்பங்களுக்குள்ள பல காரியங்கள் அடங்கி இருக்கிற மாதிரி. Same way in verse 24 when he says, I want them to be where I am in heaven. நான் இருக்கிற இடத்துல பரலோகத்தில் அவர்கள் இருக்க வேணும்னு ஜெபிக்கும் போது, how about that? It looks like one thing. ஒரு காரியம் தான் ஒரு காரியத்துக்காக தான் ஜெபிக்கிறாருங்கிற மாதிரி தெரியுது. But I say to you, everything we need in life is inside that one thing itself. நம்முடைய வாழ்க்கையில தேவையான அத்தனை காரியங்கள் அது ஒரு காரியத்துக்குள்ள இருக்குது. Because he is saying, I am praying that they will make it to the final destination. அவர் என்ன ஜெபம் பண்றாரு? கடைசியா போய் சேர வேண்டிய இடத்துக்கு ஒழுங்கா போய் சேரணும் ஆண்டவரே அவங்களும் ஜெபம் பண்றாரு. He is praying that that believers will be finally settled in heaven. கடைசியா ஒழுங்கா போய் கடைசியா செட்டில் ஆகணும் அங்க போய் அப்படிங்கறத ஜெபம் பண்றாரு. That doesn't mean he doesn't care about what all happens before. He does. And that's why he's saying, I'm praying that they reach the destination, which means they will cross every other hurdle on the way. கடைசியா போக வேண்டிய இடத்துக்கு போய் ஒழுங்கா செட்டில் ஆகணும்னு ஜெபம் பண்றதுனால வெறும் ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு தான் ஜெபம் பண்ணுறான்னு நினச்சக்கூடாது. அதுக்கு போகிறதுக்கு வழியில் எத்தனை இடையூறுகள், எத்தனை பிரச்சனைகளை தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. அத்தனையும் அந்த விண்ணப்பத்தில் அடங்கி இருக்கிறது. In that hurdles race, they have so many hurdles, நடுவில் அத்தனை இடையூறுகள் இருக்கிறது. Only if you cross everyone, you can cross the finish line. கடந்து தான் அப்புறம் பரலோகம் போகணும் கடைசியா. He's praying, Lord, let them cross the finish line. அவர் என்ன பண்றாரு? கர்த்தாவே கரெக்டா உருப்படியா வந்து சேரட்டும், கடைசியில வந்து சேர வேண்டிய இடத்துக்கு. Think about that. He has already prayed for you that you will cross the finish line. நீங்க ஏற்கனவே finish line வரைக்கும் கரெக்டா ஓட்டத்தை முடிப்பீர்கள் என்பதற்காக ஜெபம் பண்ணுகிறார். முடிக்க வேண்டும். You may be stuck here with one hurdle looking so big, you think I'm not going to even cross this. நீங்க ஒரு இடையூறை பார்த்துட்டு மலைச்சு போய் நின்னுகிட்டு இது எப்படி தாண்டி நான் எங்க போக போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். He has already prayed that not only that you will cross this, but you will cross the finish line. ஆனா அவர் உங்களுக்காக ஏற்கனவே ஜெபம் பண்ணி முடிச்சிட்டார். என்ன ஜெபம் பண்ணிட்டார்? வெறும் இந்த இடையூறை கடக்கிறதுக்கு இல்ல, கடைசியா finish லைனையே கடப்பீங்கன்னு ஜெபம் பண்ணிட்டார். Simply believe in the power of his prayer. அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நம்புங்கள். Simply believe. அதை நம்புங்கள் போதும். Everybody say simply believe. எல்லாம் சொல்லுங்க நம்புங்கள் போதும். Sometimes that's all you got to do. சில நேரத்தில் வெறும் அதான் பண்ணணும். Don't worry about how it's going to happen, how you're going to come out of this, how you're going to cross this. எப்படி நடக்கும், இதில் எப்படி நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவேன், இதை எப்படி கடக்க போகிறேன், இப்படி இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். You believe in the power of his prayer? அவருடைய ஜெபத்தின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? Simply believe in. விசுவாசியுங்கள் போதும். See, so his prayer is it looks, perhaps even disappointing, but it is very glorious. ஆகவே அவருடைய ஜெப விண்ணப்பங்களை மேலோட்டமா பார்க்கும்போது ஏமாற்றம் அடையலாம், ஆனால் அவைகளுக்குள்ளே பல நல்ல காரியங்கள் அடங்கி இருக்கு. Another reason why he prays like this. இன்னொரு காரியம் ஏன் இப்படி ஜெபிக்கிறார் என்பதற்கு. Why are his petitions more spiritual in nature? ஏன் அவருடைய விண்ணப்பங்கள்லாம் ஆவிக்குரிய தன்மையுடையதாக இருக்கிறது? Because our greatest need, our root need, our most crucial need is spiritual in nature. ஏனென்றால் நம்முடைய மிக முக்கியமான தேவை, பிரதானமான தேவை ஆவிக்குரிய தன்மையுடையதாக இருக்கிறது. We may think we need this, if we have this one thing, then all our life will be fine. நாம நினைக்கலாம் நமக்கு ஏதோ ஒரு தேவைன்னு நினைச்சுக்கிட்டு இந்த தேவை கிடைச்சதுன்னா வாழ்க்கை நல்லா ஆயிடும்னு நினைக்கலாம் நம்ம.
But there's a difference between felt need, what we feel is our need, and the real need, what is the root need. நாம எதை நம்முடைய தேவை என்று நினைக்கிறோமோ அதுக்கும் உண்மையான நம்முடைய தேவை எதுவோ அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நாம நினைக்கிறதுக்கும் உண்மையான தேவை எதுன்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. When a person goes to the doctor, they think all they need is some medicine to get rid of the pain. ஒரு ஆள் டாக்டர்கிட்ட போகும்போது என்ன நினைக்கிறார், போவோம் ஒரு 2 மாத்திரை கொடுத்தாருன்னா சரியா போயிடும், அது அவ்வளோதான் தேவை, எனக்கு மாத்திரை போதும். They are going only with that need in mind. அதை மனசில் வச்சுட்டு தான் போகிறாங்க. But the doctor is saying, we go to the doctor, we say it's paining here. டாக்டர்கிட்ட போய் சொல்கிறேன் இங்கே வலிக்குதுங்க. But the doctor is asking some unrelated questions. டாக்டர் இதோட சம்பந்தம் இல்லாத வேற கேள்விகளை கேட்குறாரு. What are you eating? என்ன சாப்பிட்டேன்னாரு. You have appetite? உனக்கு பசி எடுக்குதாங்கிறாரு. Pain anywhere else? வேற எங்கேயாவது வலி இருக்குதான்றாரு. He is asking something and all, வேற எதை கேட்குறாரு. And then he is saying, go take this test. போகிறப்போ அந்த டெஸ்ட் எடுன்றாரு. We are thinking suspicious, these fellows simply asking. நம்ம உடனே டாக்டர் மேலே சந்தேகம் வந்துடுது நமக்கு, இந்த டாக்டர்னா நம்மளை கறக்க பார்க்குறாரா. We are thinking, just give me the medicine for the pain, I'll go away, problem solved. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த வலி இங்கே இருக்குதுன்னா இதை பார்த்துட்டு உடனே டக்குன்னு 2 மாத்திரை கொடுத்தா முடிஞ்சு போகுது. Simple headache. வலி இங்கே தலையில் இருக்குன்றோம். Headache is not going. அது போக மாட்டேங்குது. Just give me some good medicine. டக்குன்னு 2 மாத்திரை அதுக்குன்னு கொடுங்க. But the doctor is thinking, why did the headache come? What is causing the headache? டாக்டர் என்ன யோசிக்கிறாரு, இந்த தலைவலி எங்கேருந்து வந்தது? Some people have thought it's a simple headache. சிலர் நினைச்சாங்க சும்மா சாதாரண தலைவலி தாங்கன்னு. Turned out it was something like a brain fever. கடைசியில் பார்த்தா பிரெயின் ஃபீவர் அது சிலருக்கு. Some simple looking symptoms may have very deep, very terrible problems. வெளிப்படையாக தோன்றுகிற அடையாளங்கள் ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும், சாதாரண ஜுரம் போல சாதாரண வலி போல இருக்கலாம், ஆனால் ஆழமாக பார்த்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். A good doctor will not treat the outward symptom, what everybody can see, the pain, the hurt, the wound, whatever. நல்ல மருத்துவர் வெறும் வெளியில் பார்க்குற அல்ல வெளிப்புறமாய் தோன்றுகிற அந்த சில காரியங்களை மட்டும் கவனித்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை. He will go to the root of everything. அவர் அந்த பிரச்சனையின் வேருக்கே போகிறார். Where did it come from? எங்கிருந்து வந்தது? And he will treat that. அதுக்கு மருத்துவம் பார்க்கிறார். If he treats that, the outward symptom pain will go away. அங்க கையை வச்சு அங்க மருத்துவம் பார்த்தோன்னே இது சரியா போகுது. If the tree is not bearing fruit, ஒரு மரம் கனி கொடுக்கவில்லை என்றால் what do we do? என்ன பண்றோம்? Do we go and try to just meddle with the branch? அந்த கிளையை பார்த்து இப்படி ஆசிச்சு பார்க்குறோமா, ஏதாவது இதில் ஏதாவது ரிப்பேர் பண்ணுவோமான்னு? No. If the fruit is looking very pale, கனி அவ்வளோ நல்லா இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. we go and paint the fruit. ஒரு இதை எடுத்துகிட்டு போய் பெயிண்ட் அடிச்சிடுறோமா? No. If the fruit is not good or fruit is not coming, we look at the root. We pour water. We see, is it getting enough water? நல்லா வரல, நல்லா ருசியா இல்லை, நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, பொலிவோடு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், வேருக்கு போகிறோம். அங்கே போய் வேற ஏதாவது போட வேண்டியது இருக்கா, உரம் போட வேண்டியதா இருக்கா, என்ன போட வேண்டியதுன்னு பார்க்குறோம். It looks like you're not addressing the problem. The fruit is there, the root is here. பழம் இங்கே இருக்குது, வேற எங்கே கீழே கிடக்கு. But only if you take care of this will get all. ஆனால் வேற அட்டன் பண்ணாதான் அங்கே கனி நல்லா ஆகும். You see, people think man's needs, people in the world, they will say, if we only give man enough food to eat, if we only solve the problem of hunger in the world, everything will be fine. உலகத்தில் சிலர் பேசுறத பாருங்க, வெறும் மனுஷனுடைய சாப்பாட்டு பிரச்சனை தீர்த்தா பிரச்சனை தீர்ந்தது, அவ்வளவுதான் நினைக்கிறாங்க. Some people say, if you only get rid of poverty, everything will be fine. சிலர் சொல்றாங்க வெறும் வறுமை போயிடுச்சுன்னா எல்லாம் வந்துடும். Some people say, if you only give them education, surely that will solve everything. படிப்பை கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், அவன் நல்லா ஆயிடுவான்றாங்க. Others say, if you just make them cultured people, some people are uncivilized, we just have to bring them good culture. சிலருக்கு ஒரு கலாச்சாரத்தை நல்லா ஆக்குனா எல்லாம் நல்லா ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. The Bible says, even if you give them money and food and education and culture, still the problem will not be solved because the root problem is something else. வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு காசு கொடுத்து படிப்பு கொடுத்து கலாச்சாரத்தை கொடுத்து அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாலும் சாப்பாட்டையும் கொடுத்தாலும் அவன் மாற போறதில்லை. ஏன்னா அவனுடைய வேர்ல வேற பிரச்சனை இருக்குது, பாவம். Problem is the problem of sin. அந்த வேர்ல என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை? பாவம் என்கிற பிரச்சனை இருக்கு. Why is there poverty in this world? ஏன் இன்றைக்கு வறுமை இருக்குது உலகத்துல? Because of sin. பாவத்தின் நிமித்தமாக வந்தது. Because of greed in financial institutions, for example. ஏன் வறுமை இந்த உலகத்துல இருக்குது? ஏன்னா இந்த
பணத்தை பரிமாற்றம் பண்ணுகிற பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் இருக்குது, பேங்க் மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்கல்ல, பேராசை அவங்களுக்கு. You can trace every problem to some sin. See, எல்லா பிரச்சனையும் ஏதோ ஒரு பாவம் தான் அதுக்கு உண்மையான பிரச்சனைங்கிறத காண்பிக்கலாம். not necessarily somebody's sin today. ஏதோ இன்னைக்கு யாரோ பண்ண பாவம் இல்லை. Sometimes you can even do that. You can trace a problem that people are having to their own sin. சில நேரத்தில் சில ஜனங்களுடைய பிரச்சனையை அவருடைய சொந்த பாவத்துக்கே நீங்க போய் இதனால தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லலாம். But not always. ஆனா எப்போதும் அப்படி கிடையாது. The Bible says you can at least trace it back to the sin of Adam. வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு இருக்கிற மனுஷனுக்கு அத்தனை பிரச்சனைக்கும் மூல காரணம் ஆதாமுக்கு கண்டிப்பா நீங்க ட்ரேஸ் பண்ணலாம். Why am I saying this? ஏன் இதை சொல்லுகிறேன்? Because Jesus came and he offered what? He offered a spiritual solution. ஏனென்றால் இயேசு என்ன விதமான பிராயச்சித்தத்தை அவர் சொன்னார்? ஒரு ஆவிக்குரிய பிராயச்சித்தம். The name Jesus means he shall save his people from their sins. இயேசுனுடைய நாமமே என்ன அர்த்தம்? அதுக்கு இயேசுங்கிற பேருக்கு அர்த்தம் என்ன? அவர் தம்முடைய ஜனங்களை பாவங்களிலிருந்து ரட்சிப்பார். Why does the New Testament focus so much on saving from sin? ஏன் புதிய ஏற்பாட்டில் பாவத்திலிருந்து ரட்சிப்பை பற்றி அவ்வளவு பேசுகிறது? Not because the other problems are not important. மற்ற ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லைங்கிறதுனால இல்ல. Because it is the sin problem that causes everything else. ஏன் பாவத்திலிருந்து விடுதலை பற்றி அவ்வளவு பேசுதுன்னா பாவம் தான் பிரதான பிரச்சனை. அதன் மூலமா தான் மற்ற பிரச்சனை எல்லாம் வந்தது. Behind the debt it is sin. கடனுக்கு பின்னால இருக்கிறது பாவம். Behind the family problem it is sin. குடும்ப பிரச்சனைக்கு பின்னால இருக்கிறது மனுஷனுடைய பாவம். And so the Bible is saying Jesus has come to save us from the root problem. ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு எல்லா பாவத்துக்கும் வேறாயிருக்கிற பாவம் என்கிற பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலையாக்க வந்தார் என்று. Have you first taken care of that problem? அந்த ப்ராப்ளம் அந்த பிரச்சனையை முதலாவது பாத்தீங்களா? அதை முதல்ல ட்ரீட் பண்ணீங்களா? Has Jesus delivered you from sin? இயேசு உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்காரா? From the guilt of your sin? உங்களுடைய பாவத்தின் குற்றத்திலிருந்து. But also from the power of sin? அது மட்டும் இல்ல, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கி இருக்காரா? Has Jesus delivered you from the ways of sin? பாவ வழிகள் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி இருக்காரா? This is the approach to Christian counseling. இதுதான் கிறிஸ்தவ கவுன்சிலிங்கினுடைய அப்ரோச். People want to, people come for counseling, they want quick answers. ஜனங்க கவுன்சிலிங் வர்றவங்க டக்குன்னு பதில் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க, ஏதாவது குயிக்கா. But the Christian approach is, have you taken care of the root? கிறிஸ்தவ அப்ரோச் எப்படின்னா, அணுகுமுறை அப்படின்னா, எல்லாத்துக்கும் வேறாக இருக்கிற அந்த பிரச்சனையை பார்த்தீங்களா, அதை சரி பண்ணீங்களான்றது தான். The root is man's sin, see. அது வேறு என்ன? மனுஷனுடைய பாவம். The root solution is Jesus, because only he can save from that problem. பதிலும் மேலோட்டமானதல்ல, அதுக்கும் ஒரு வேர் இருக்குது, அது இயேசு. அவர் மட்டுமே அந்த பாவத்திலிருந்து உண்மையான விடுதலை தர முடியும். What is the uniqueness of Jesus? Only he can save from sin. இயேசுனுடைய தனித்தன்மை என்ன? அவர் மாத்திரமே அந்த பாவத்திலிருந்து விடுதலை தர முடியும். For other things we have some little chota saviors, மற்ற காரியங்களுக்கு சின்ன சின்ன ரட்சகர்கள்லாம் இருக்கிறாங்க. If you have a sickness, you can go to the hospital. ஒரு வியாதி வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு மருத்துவரை போய் பார்க்கலாம். If you're poor, they have schemes to help the poor. சில ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு சில திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. Don't have education, there is free education. படிப்பு வேணும்னா ஃப்ரீயா போனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடைக்குது. But who can forgive sin? ஆனா பாவத்தை யார் மன்னிக்க முடியும்? Who can deliver from the clutches of sin? யார் பாவத்தின் பிடியிலிருந்து மனுஷனை விடுதலையாக்க முடியும்? Who can deliver from greed? யார் இந்த பேராசையிலிருந்து ஒரு மனுஷனை விடுதலையாக்க முடியும்? Who can deliver from pride? யார் பெருமையிலிருந்து மேட்டுமையிலிருந்து மனுஷனை விடுதலையாக்க முடியும்? Who can deliver from anger? யார் இந்த கோபத்திலிருந்து மனுஷனை விடுதலையாக்க முடியும்? Only Jesus. இயேசு மாத்திரமே. See this kind of thinking applies to all of life. It's not just about salvation, see. இந்த மாதிரி அணுகுமுறை எல்லாவற்றுக்கும் இந்த அணுகுமுறை தான் பயன்படுத்த வேண்டும், வெறும் ரட்சிப்புக்கு மட்டும் இல்லை. God is telling us this is the way life works. தேவன் என்ன காண்பிக்கிறார் நமக்கு? இப்படிதான் வாழ்க்கையே செயல்படுகிறது என்று. Just like salvation is a spiritual solution, எப்படி ரட்சிப்பு ஒரு ஆவிக்குரிய நிவாரணமோ, when you get saved nothing changes physically. பாருங்க, ரட்சிக்கப்படும் போது சரீரப்பிரகாரமான எந்த மாற்றமும் ஏற்படுறது இல்லை. But everything has changed spiritually. ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் எல்லா மாற்றங்களும் உண்டாகிறது. And therefore everything can change mentally, emotionally, physically and so on. ஆவிக்குரிய விதத்தில் பெரிய மாற்றங்கள் உண்டாகிற எல்லாம் மாறுகிறதுனால சரீர பிரகாரமாகவும்
மனதிலேயும் உணர்ச்சிகளிலேயும் மாற்றங்கள் உண்டாக முடியும். அதன் மூலமாக A saved person can live a different kind of life. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். They have the ability to do better at work, at family, at whatever, see. வேலையிலும் குடும்பத்திலும் மற்ற எல்லா காரியங்களிலும் வித்தியாசமானவனாக இருக்க முடியும். Yes, we struggle sometimes. ஆமாம், சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. The key is we have been given the ability, a new ability to live a new way. ஆனால் திறவுகோல் என்ன? நாம் புதிய விதத்தில் வாழும்படியாக ஒரு புதிய பலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You see, when you take care of the spiritual, it affects all other areas of life. நாம் ஆவிக்குரிய காரியங்களை முதல்ல கவனிக்கும் போது அந்த நிவாரணத்தை கொண்டு வரும்போது மற்ற எல்லா காரியங்களுக்கும் நிவாரணம் உண்டாகிறது. Spiritual only changes physical. ஆவிக்குரிய நிவாரணம் தான் மற்ற எல்லாத்துக்கும் நிவாரணமாக இருக்கிறது. You know, the spirit is the thing that gives life to the body. சரீரத்துக்கு ஜீவனை கொடுக்கிறது எது? ஆவி. When a person dies, ஒரு மனுஷன் சாகும்போது spirit leaves, ஆவி போயிடுது. the body is dead. பாடி, சரீரம் செத்ததா இருக்கிறது. Think about it. நல்லா யோசித்து பாருங்க. Body cannot do a thing without the spirit. ஆவி மட்டும் மனுஷனுக்கு உள்ள இல்லைன்னா சரீரம் ஒன்றுத்துக்கு உதவாது, செத்த சரீரம். But same way, if you take it the reverse, அதையே தலையில எடுத்தீங்கன்னா spirit without the body can do everything. ஆவி சரீரம் இல்லாமல் எல்லாத்தையும் பண்ண முடியும். Can do many things. நிறைய காரியங்களை பண்ண முடியும். Even today we went to a funeral. இன்னைக்கு ஒரு சாவுக்கு போயிருந்தோம். You see the body of the person laying dead there. ஒரு அம்மா அங்கே செத்து இருக்கிறத பார்த்தோம். But without the body's help, that lady's spirit, we believe, went to heaven. ஆனால் அந்த சரீரத்தை எடுத்துட்டு போகாமலே அந்த அம்மா பரலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. And now her spirit is happy, joyful in the presence of God. அந்த அம்மாவுடைய ஆவி இப்பொழுது சந்தோஷித்து கொண்டிருக்கிறது. அந்த அம்மாவுடைய ஆவி எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலையாகி நல்லா இருக்குது. To be absent from the body is to be present with the Lord. தேகத்தை விட்டு பிரிந்து இருக்கிறது, தேவனோடு பிரிந்து தேவனோடு கூட போய் சேர்ந்துடுறோம். Without the body, the person can be happy, joyful, rejoice, and experience an amazing life. சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு சரீரம் தேவையில்லை. சரீரம் இல்லாமலே ஆவி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கலாம். I'm trying to say the spiritual is greater than the physical. என்ன சொல்ல வர்றேன்? ஆவிக்குரிய காரியங்கள் சரீரப்பிரகாரமான காரியங்களை காட்டிலும் பெரிதானதா இருக்கிறது. The greatest being in the world today, the most powerful being, does not even have a body. He is a spirit. God is a spirit. உலகத்திலே இருக்கிற மகா பெரியவர் தேவன். அவருக்கு சரீரம் கிடையாது, வெறும் ஆவிதான் அவர். You see, once you understand how Jesus' prayer solves our spiritual problems, இயேசுவுடைய ஜெபம் எப்படி நம்முடைய ஆவிக்குரிய பிரச்சனைகளுக்கு நிவாரணமாக இருக்கிறதுன்னு பார்க்கும்போது, see, we don't even realize we have spiritual problems. நமக்கு ஆவிக்குரிய பிரச்சனைகள் இருக்குதுங்கிறதே முதல்ல நாம அங்கீகரிக்கிறது கிடையாது. Even believers, we've got some spiritual issues. நமக்கு சில ஆவிக்குரிய பிரச்சனைகள் இருக்குது. Jesus is addressing those issues. இயேசு அந்த பிரச்சனைகளை குறித்து பேசுகிறார். Once you receive those spiritual benefits, ஆவிக்குரிய பலன்களை பெறும்போது, then you will be able to feel its impact in every area of your life. அதன் பலனாக சில காரியங்கள் ஆவிக்குரிய சரீர பிரகாரமான வாழ்க்கையில மற்ற ரீதியில் நீங்கள் பலன் பெறுகிறத பார்க்கலாம். Whatever your problem is today, உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் இன்றைக்கு behind it there are some unseen spiritual issues that need to be resolved. பின்னால சில ஆவிக்குரிய காரணங்கள் இருக்கிறது, அது தீர்க்கப்பட வேண்டும். Jesus' prayer speaks to those issues, goes right to the root of what we don't even know. இயேசுவுடைய ஜெபம் இந்த நாம் பார்க்கிற பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கிற ஆவிக்குரிய பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, அதை குறித்து பேசுகிறது. And when you focus on that, every spiritual blessing will bring many other blessings. கவனத்தை அந்த பிரச்சனைகளை செலுத்தும் போது பல பலன்கள், பல நன்மைகள் எல்லா ரீதியிலும் அதில் உண்டா. You see, 3 John 1:2. 3 யோவான் 1:2 பார்க்கிறோம். John is again writing to the church there. அங்கே சபைக்கு எழுதுகிறார் யோவான். He says, I pray that all may go well with you, that you may be in good health as it goes well with your soul. சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். He's saying, I pray that you may prosper in all things and be in health just as your soul prospers. உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். He's saying, I wish that you prosper in everything. எல்லாவற்றிலும் நீ
வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்றார். Notice the word all things. எல்லாவற்றிலும். Everybody say all things. எல்லாரும் சொல்லுங்க எல்லாவற்றிலும். All things means your family, your work, your finances, all things. எல்லாவற்றிலும்னா உங்க குடும்பம், உங்களுடைய வேலை, உங்களுடைய பொருளாதாரம் எல்லாத்திலையும். He's saying I want you to be well in all things. எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றார். Prosper. நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். Do very well. நல்லா இருக்க வேண்டும். Just as your soul prospers. ஆனால் உங்களுடைய ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றார். What is he saying? என்ன சொல்ல வர்றாரு? He's saying your prosperity in other areas will depend on your soul prosperity. எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கிறது எதை சார்ந்து இருக்கிறது, எதன் மேல எதன் அடிப்படையில் இருக்கிறது, ஆத்துமா எவ்வளவு வாழ்ந்திருக்கிறதுன்ற அடிப்படையில் தான் மற்றெல்லாம் வாழ்ந்திருக்க முடியும். Soul prosperity determines prosperity in every area of life. ஆத்தும வாழ்வு மற்ற எல்லாவற்றிலும் வாழ்வை உண்டாக்குகிறது. So let's look into our soul today. ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவை பார்ப்போம். Let's go back to our passage. நம்முடைய பகுதிக்கு போவோம். And we'll just introduce the first petition today. இந்த முதல் விண்ணப்பத்தை இன்றைக்கு அறிமுகப்படுத்துவோம். And let's trust God that this will affect every area of our life. இது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் நிவாரணமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். First petition is, Jesus says, Lord, keep them, protect them, keep them safe. முதல் விண்ணப்பம் என்ன? கர்த்தாவே இவரை காத்துக்கொள்ளும். Look at that verse 11, John 17 verse 11. 11:1 பாருங்க. Holy Father, keep them in your name which you have given me, that they may be one as we are one. பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்றார். You know, God's protection is so important in this world. தேவனுடைய பாதுகாப்பு இந்த உலகத்திலே மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. Can't even walk safely on the roads of Chennai. Walking. இன்னைக்கு சும்மா நடந்து கூட போக முடியாது பத்திரமா ரோட்ல சென்னையில். But when Jesus is praying for God to keep us here, he is emphasizing more the keeping of our inner man, the keeping of our spirit, our soul. ஆனால் நாம் காக்கப்பட வேண்டும் என்று இயேசு ஜெபிக்கும் போது நம்முடைய உள்ளான மனிதன், நம்முடைய ஆத்துமா எப்படி காக்கப்பட வேண்டும் என்கிறதை அவர் ஜெபிக்கிறார். That is the emphasis here more. அதுதான் இங்க ரொம்ப அதிகமாய் அவர் விண்ணப்பிக்கிறது. Not that Jesus doesn't care about our bodily protection, physical protection. மற்ற வெளியே போனா பத்திரமா போய் சேரணுங்கிறது அவர் அதை பற்றி கவலைப்படுறது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. Jesus himself protected his disciples so many times. இயேசுவே தம்முடைய சீஷர்ல எத்தனை முறை காப்பாத்தி இருக்காரு. They were stuck in a storm one time, you know. ஒரு தடவை போய் புயல்ல மாட்டிக்கிட்டாங்க. He was up on a mountain praying, you know. அவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார் மலையில. I think he must have seen them, the boat. அவங்க போட்டுக்கு அவ்வளவு போகுதுன்னு பார்த்திருப்பாரு நினைக்கிறேன். He must have seen these fellows don't have enough faith, they're not using their faith. இவங்களுக்கு விசுவாசமும் இல்ல, விசுவாசத்தை பயன்படுத்துறதும் இல்ல, பயந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும் அவருக்கு. So he let them, you know, try to use their faith. He gave them some time to solve it on their own. கொஞ்ச நேரம் கொடுத்தாரு அவங்களே இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு. He found they can't do it, so he went and he calmed the storm and he went and helped them, you know. தாங்களாவே அதை ஒன்றும் செய்ய முடியாதனால இவரே போய் அவரை அந்த சீருகிற அலையையும் காத்தையும் அடக்கி அவளை காப்பாற்றுகிறார். If he hadn't gone, they might have died. இவர் போலன்னா தண்ணியில செத்துருப்பாங்க அவங்க. He protected them physically while he was on this earth. அவர் பூமியில இருக்கும்போது அவர்கள் மாண்டு போகாதபடிக்கு சாகாதபடிக்கு அந்த கொந்தளிப்பிலிருந்து காப்பாற்றினார். There are so many verses in the Bible that speak of mainly physical protection itself. வேத வசனத்தில் நிறைய வசனங்கள் சரீர பிரகாரமான பாதுகாப்பை குறித்து பேசுகிறது. 1,000 may fall at your side, 10,000 at your right hand, but shall not come near you. 1000 உன் பக்கத்திலும் 10,000 பேர் உன் வலது பக்கத்தில் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்னு இருக்கு. Confess that verse before going out in the Chennai traffic. சென்னையில் டிராஃபிக்ல போறதுக்கு முன்னால இது ஒரு 4 தடவை சொல்லிட்டு போங்க. You see, there are plenty of verses where God promises physical protection. இப்படி பாதுகாப்பை வாக்கு பண்ணுகிற நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. But that simply is not the focus here. ஆனால் இங்க கவனம் அதுல இல்ல அவருக்கு. How do we know it's not the focus? ஏன் எப்படி தெரியும் நமக்கு அதுல இல்லன்னு? That's why I showed you the other petitions. அதனால தான் மற்ற விண்ணப்பங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன். Keep them. அவர் சொல்றார் காத்துக்கொள்ளும், sanctify them, பரிசுத்தமாக்கும், give them joy, அவர்களுக்கு சந்தோஷத்தை தாரும், make them one, ஒன்றாக்கும், bring them to heaven. பரலோகத்துக்கு கொண்டு வரும். You see, it's not about the physical mainly. இந்த சரீர பிரகாரமான காரியங்கள் குறித்து டீல் பண்ணவே இல்லை அவரு. Let me give you some more reasons why I'm saying the emphasis is more spiritual protection. ஏன் இங்கே ஆவிக்குரிய பாதுகாப்பை வலியுறுத்துகிறார் என்பதற்கு சில காரணங்களை சொல்லுகிறேன். Look at the purpose of the keeping. Keep them. Why should God keep us? ஏன் பாதுகாக்கணும்? நம்ம அதனுடைய நோக்கம் என்ன?
Why should God protect us? ஏன் நம்மை பாதுகாக்க வேண்டும்? Jesus gives the answer to that in verse 11. Look at அதுக்கு பதில் 11ஆம் வசனத்திலே சொல்றாரு. 11. 11லே. He says, keep them in your name which you have given me, so that they may be one as we are one. ஏன் அவர்களை பாதுகாக்க சொல்றாரு? நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி அப்படின்றாரு. Now try to understand that 1 minute. ஒரு நிமிஷம் அதை புரிந்து கொள்ளுங்கள். He's saying protect them so that purpose they may be one. ஏன் பாதுகாத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும்? ஏன்னா அவர் ஒன்றாயிருக்க வேண்டும். Now what does that mean? அப்படின்னா என்ன அர்த்தம்? Mainly save them from that accident so that they are all one. What? ஏதாவது விபத்து நடந்துடாம பார்த்துக்கொள்ளும் ஏன்னா ஒன்னா இருக்கணுங்க எல்லாம் அப்படியா? That doesn't make sense. இல்ல அது அர்த்தமாக இருக்க முடியாது. What he's saying is keep them in such a way, preserve them in such a way that they are united as a body, as believers. என்ன சொல்லுகிறார்? அவர்களை எப்படி காத்துக்கொள்ளுன்றாரு? அவர்கள் ஒரு சரீரமாக சபையாக ஒன்றாய் இருக்கும்படி அந்த விதத்தில் அவர்களை காத்துக்கொள்ளும், ஒற்றுமையை கொடுத்து காத்துக்கொள்ளும் என்றார். Preserve them in such a way that the result of your preservation is unity. உடைய பாதுகாப்பின் விளைவு அவர்களுடைய ஒற்றுமையாய் இருக்கட்டும். You may think, well, how does that even make sense? நீங்க சொல்லலாம், எப்படியா இது இந்த அர்த்தம்? Well, how do you achieve unity? எப்படி ஒற்றுமை வருது? You can achieve unity by trying to come to agreement, all of us individually, getting together, having a committee meeting and saying, okay, we'll, agree with one another. ஒற்றுமை எப்படி வருது? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பேசி ஒரு முடிவு வர்றோம், எல்லாரும் ஒத்து போறதுக்கு. Is that the way? Is that the best way to achieve? அப்படியே வருது ஒத்துமை. People think unity means that's the way they're always saying, let's unite as a church. We'll all come together, have a meeting. எல்லாத்துக்கும் ஒரு கமிட்டி வச்சிடறாங்க பாருங்க. நாங்கள் எல்லாம் ஒன்று கூடுவோம், எல்லாரும் ஒற்றுமையாக்குறதுக்கு ஒரு கமிட்டி வச்சு எல்லாரையும் கூட்டி பேசுவோம். I'll say, Jesus prayed for the unity of the church, so let's all come together and let's just focus on one another and reconcile the differences. இதே சில ஆளுகளுக்கு வேலையாக போச்சு. ஏசு ஒன்றா இருக்க சொல்லியிருக்காரு, அதனால ஒரு கமிட்டி கூட்டி நம்ம எல்லாம் அப்படி ஒன்றா இருக்கிறதுன்னு பற்றி பேசுவோம். It is one way to achieve unity. ஒற்றுமையை வளர்க்கறதுக்கு ஒருவேளை அது ஒரு வழியா இருக்கலாம். But actually it is impossible. ஆனால் அப்படி பண்ணா வளர்க்க முடியுங்கிறது எந்த உத்தரவாதமும் கிடையாது. அது முடியாது. If we simply say I want this and you say I want this, we'll never come to an agreement, you see. 10 பேரை ஒண்ணா கூட்டினீங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு எனக்கு இது வேணும்னு, இன்னொருத்தர் சொல்றாரு இது வேணவே வேணாம் எனக்கு அது வேணும். There is a better and higher way to achieve unity. ஒற்றுமையை வரவழைக்கிறதுக்கு வேற ஒரு உயர்ந்த வழி இருக்கிறது. By all of us looking to Jesus Christ and becoming more like him. எல்லாரும் அவரை இயேசுவை பார்த்து அவரை போல ஆகிற ரெடியா இருந்தா எல்லாரும் ஒற்றுமை ஆயிடலாம். Give you an illustration. ஒரு உதாரணம் சொல்றேன். All keyboards or pianos, right? எல்லா கீபோர்டுகள்லயும் பியானோவே இருக்குது. There are probably thousands, I don't know, lakhs of keyboards in the world. ஆயிரக்கணக்கான கீபோர்டுகள் இருக்குது, எல்லாத்துலயும் பியானோ இருக்குது. In every keyboard the C note will be sounding exact same. அதுல சீன்னு ஒரு நோட் இருக்குது, அது அதே மாதிரி தான் சத்தங்க, அதே சத்தத்தை தான் உண்டாக்குது. How did they achieve that unity? எப்படி எந்த கீபோர்டில் வாசித்தாலும் சி அழுத்தினா அதே சுத்தி தான் கேட்கும். Exact sound. There is not even just little difference, கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. கரெக்டா சீனா அங்கே கேட்டாலும் சி அதே நோட்டு தான், இங்கே கேட்டாலும் ஒரே மாறவே மாறாது. அதுக்கு வித்தியாசமே இருக்காது. Did they get all the keyboards together and say, now match this with this, match that with that, எல்லா கீபோர்டையும் கொண்டாந்து இப்படி ஒரு சர்ச்சுக்குள்ள வச்சு எல்லாத்தையும் பொண்ணா கனெக்ட் பண்ணி எல்லாம் இணைச்சாங்களா? No. கிடையாது. They looked to a higher standard, the standard, a tuning fork which says C must sound exactly like this. டியூனிங் ஃபோர்க்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதில் சி நோட்டு எப்படி சவுண்ட் பண்ண வேணும்னு அந்த டியூனிங் ஃபோர்க் கொடுக்குது. அந்த சவுண்டை வச்சுக்கிட்டு அந்த ஒரு சவுண்ட் டியூனிங் ஃபோர்க்கில் இருக்கிற சவுண்டை வச்சு அதுக்கு கீபோர்டெல்லாம் டியூன் பண்றாங்க. அந்த சி தான் இதுல உண்டாகுது. Manufacturer of one keyboard will never look at another keyboard. He will only look at the gold standard, the highest standard, the tuning fork. ஒரு கீபோர்டை உண்டாக்குறவன் இன்னொரு கீபோர்டை பார்த்து கூட இருக்க மாட்டான் இன்னொரு கம்பெனியில. ஆனால் அந்த டியூனிங் ஃபோர்க் தெரியும் அவனுக்கு, அதில் உண்டாகிற அந்த சத்தம் தெரியும், சீனா என்ன சத்தம் வரணும்னு அதை கொண்டு வந்துடுறான் இதில், அது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். So they will match the standard, the one standard to which everybody is looking to. If you simply match that, you all become the same. United. அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாரும் நோக்கி பார்க்கக்கூடிய ஸ்டாண்டர்டு என்ன? இயேசு. எல்லாரும் அவரை மாதிரி ஆகணும்னு பார்த்தா ஒற்றுமை வந்துடும்.
Unity doesn't come by looking at each other and saying how best can we reconcile our differences. ஒற்றுமை வந்து எல்லாரும் கூடி வந்து கமிட்டி போட்டு ஒன்றா உட்காந்து ஒருத்தர் முகத்தை பார்த்துறதுனால வந்துடுறது இல்லை. Look to Jesus. இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். Become more and more like Jesus. இயேசுவை போலாக வேண்டும். Unity doesn't come by becoming unity conscious. ஒற்றுமை குறித்த ஒரு பெரிய உணர்வு வந்துட்டதுனால ஒற்றுமை வந்துடுறது. Unity comes by becoming Christ conscious. இயேசுவை குறித்த உணர்வு வர்றதுனால தான் ஒற்றுமை வர முடியும். Unity, you know, why am I talking about this? Why am I talking about unity? ஏன் இதை குறித்து பேசுகிறேன்? Because he's saying, Jesus is saying, preserve them in such a way that there is unity. இயேசு என்ன சொல்றாரு? இவர்களை காத்துக்கொள்ளும். எந்த விதத்தில்? இவர் ஒன்றாக இருக்கும்படி காத்துக்கொள்ளும். That means what? அப்படின்னா என்ன அர்த்தம்? Lead them, direct them, change them to become more and more like me, so that they are also one as one. அவர்களை வழி நடத்தி வழிகாட்டி அவர்களை மாற்றி எல்லாரும் என்னை போல ஆகி அதன் மூலமாக ஒற்றுமை அடைய அவர்களுக்கு வழிகாட்டும்ன்ற. See, that cannot happen by simply saving us from an accident. இது வந்து வெறும் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுனால ஆகிறது இல்ல. No, by saving us from an accident we are not going to become more like Jesus. ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து நம்ம பாதுகாக்கப்பட்டதுனால இயேசுவை போல மாறிடுறது இல்ல. We will survive so that we can become more like Jesus. ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாற்றப்படுறதுனால இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்க போறோம். அதன் மூலமா ஒருவேளை இயேசுவை போல மாறலாம். Right, but something else needs to happen. Some other things, changes on the inside need to happen. ஆனால் உள்ளே சில காரியங்கள், வேற சில காரியங்கள் மாற்றப்பட வேண்டும். Keep them means he's referring to all of that, everything that needs to happen in a person, in a church, in a body of believers, so that they become more and more like Jesus and more united as a result. காக்கப்படும் என்று காத்துக்கொள்ளும் என்று அவர் ஜெபம் பண்ணும்போது காத்துக்கொள்ளும்னு சொல்றதுல என்னெல்லாம் அடங்கி இருக்குது? அவர்கள் பல விதங்களில் இயேசுவை போல எல்லாரும் மாறி அந்த ஸ்டாண்டர்டுகள்லாம் மாறி எல்லாரும் இயேசுவை போல மாறுறதன் மூலமாக ஒற்றுமையை அடைய வேண்டும் என்கிறார். As we study this business of protection, don't forget the goal. The goal is what? Unity. இந்த காத்துக்கொள்ளும்ங்கிறத படிக்கும்போது இதனுடைய குறிக்கோள் என்ன? எதுக்கு காக்கப்பட வேண்டும்? அதனுடைய குறிக்கோள் என்ன? ஒற்றுமை. And to become united, each person needs to change. ஒற்றுமை அடைவதற்கு நாம் எல்லாரும் மாறணும். That's why the next petition is sanctify them. அதனால தான் அடுத்த விண்ணப்பம் என்ன? பரிசுத்தமாக்கும். What we are saying is, it's not physical protection he's talking about mainly. He's talking about a spiritual guidance, a spiritual path that he should take us on and protect us from deviating from that path. ஆகவே தான் சொல்லுகிறேன், வெறும் சரீரப்பிரகாரமான பாதுகாப்பு குறித்து பேசவில்லை. ஆவிக்குரிய விதத்தில் நம்ம பாதுகாக்கும்படியே ஜெபிக்கிறாரு. எந்த விதத்தில் ஆவிக்குரிய விதத்தில் பாதுகாக்கப்பட வேணும்? நாம் இதிலிருந்து விலகி போகாதபடிக்கு, அவரை போல மாறுவதிலிருந்து விலகி போய் மற்ற காரியங்களுக்கு போகாதபடிக்கு காத்துக்கொள்ளும்படியே ஜெபிக்கிறார். Not protect them for the sake of protecting them, only for protection's sake. ஏதோ பாதுகாக்கிறதுக்காக பாதுகாக்கணும் ஜெபம் பண்ணல. You see, the world, that's what the world is interested in. They just want to be safe. உலகம் வந்து வெறும் இப்போ பத்திரமா இங்கேருந்து கிளம்புறோம், ஊடு போய் சேரணும்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். That's all they want. அவ்வளோதான் அவங்களுக்கு தேவை. No. Christianity is not about that. கிறிஸ்தவம் அதை குறித்ததல்ல. There is a goal. Jesus is saying, protect them so that they become one. கிறிஸ்தவத்தினுடைய குறிக்கோள் என்ன? ஏன் பாதுகாக்கணும்? அவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். In fact, there is a higher goal in this passage than just simply being united. என்ன கேட்டா, வெறும் ஒன்றாக இருப்பதை காட்டிலும் ஒரு உயர்ந்த நோக்கம் இங்கே இருக்கிறது. You look at verse 21. 21 பாருங்க வசனம். You will see there is a higher goal for unity. இந்த ஒற்றுமையா இருக்கிறதுக்கே ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கிறது. Protect them so that they are one, right? அவர்கள் ஒன்றாக இருக்கும்படியாக அவர்களை காத்துக்கொள்ளும். And then in verse 21 it gives us the purpose for unity itself. 21ஆம் வசனத்திலே ஒற்றுமைக்கே ஒரு நோக்கத்தை தர்றார். It says that they may all be one as you, Father, are in me and I in you, that they also may be one in us, that the world may believe that you sent me. எதுக்கு ஒற்றுமையா இருக்கணும்ங்கிறதுக்கு ஒரு நோக்கத்தை சொல்றாரு பாருங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். He is saying let them be one, united, so that it will be a testimony to the world. அவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கட்டும். ஏனென்றால் ஏன் ஒன்றா இருக்கணும்?
இது உலகத்துக்கு முன்னால் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். Not mainly let them be one so that they can just be happy with one another, enjoy one another. ஒன்றாக இருக்கணும்னா சண்டை போடாமல் எல்லாம் ஒன்றா இருக்கட்டும் அப்படின்னு இல்லை. No, let them be one so that it will be a powerful testimony to the world, so that the world may believe that you sent me. நோக்கம் என்ன? அவர்கள் ஒன்றாக இருக்கிறது மூலம் உலகம் நீர் என்னை அனுப்பினீர் என்பதை காண வேண்டும். அதுக்காக ஒன்றாக இருக்கட்டும். What I'm trying to say is there are far greater purposes for the protection than the protection itself. பாதுகாப்பை காட்டிலும் உயர்ந்த நோக்கங்கள் இருக்கிறது. வெறும் பாதுகாப்புங்கிறத காட்டிலும் உயர்ந்த நோக்கங்கள் இருக்கிறது. Again we look at only the superficial thing. We see I want to be safe, you know. நம்ம வெறும் மேலோட்டமா பார்க்குறோம். பாதுகாப்புனா பத்திரமா இருக்கிறதுக்கு ஜெபம் பண்றாரு. Jesus is saying, Lord, keep them spiritually safe, preserve them, guide them in such a way that they are transformed, so transformed that they become one, so one that it's a powerful testimony before the world. அவர் அந்த வெறும் பாதுகாப்புங்கிறத காட்டிலும் உயர்ந்த ஒரு பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறார். ஆவிக்குரிய விதத்திலே இவர் பாதுகாக்கப்பட வேணும். எப்படி பாதுகாக்கப்பட வேணும்? இவர்கள் எல்லாரும் இயேசுவை போலவே ஒரே மாறி இயேசுவை போல மாறி ஒன்றாக இருக்கணும். ஏன் ஒன்றாக இருக்கணும்? உலகம் பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை அனுப்பினவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக. Look at verse 15. Another 15ஆம் வசனத்தை பாருங்க. I'm trying to convince you that this is mainly about spiritual protection. இது ஆவிக்குரிய ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது என்பதை காட்ட விரும்புகிறேன். In verse 15 he says, keep them from the evil one. 15 நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். You can read it as keep them from evil or keep them from evil one. தீமையிலிருந்து அல்லது தீமையானவனிலிருந்து இடத்திலிருந்து காத்துக்கொள்ளும்னு வாசிக்கலாம். What evil is he talking about? எந்த தீமையை பற்றி பேசுறார்? He's mainly, I say to you, he's mainly talking about evil that affects us spiritually. ஆவிக்குரிய விதத்திலே நம்மை தாக்குகிற தீமைகளை குறித்து பேசுகிறேன். Why do I say that? ஏன் அதை சொல்றேன்? Because before that he's talking about Judas. ஏன்னா அதுக்கு முன்னால யூதாவை குறித்து யூதாஸ் காரியத்தை குறித்து பேசுகிறார். What was the main problem with Judas? யூதாஸ் காரியத்தினுடைய பிரச்சனை என்ன? There's an interesting verse in verse 12. Look at verse 12. 12ஆம் வசனம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வசனம். Verse 11 to verse 15 is all about the protection only. 11ல இருந்து 15 வரைக்கும் பாதுகாப்பை குறித்த வசனங்கள். Verse 11 begins by Jesus saying keep them. 11ஆம் வசனத்துல பாதுகாத்துக் கொள்ளும்னு விண்ணப்பிக்கிறார். Verse 15 ends by Jesus saying keep them from the evil. 15 எப்படி முடிக்கிறாரு? தீமை நின்று காத்துக்கொள்ளும்னு முடிக்கிறார். So that's one para, you see. ஆகவே ஒரு பகுதி அது. And in the middle he's talking about Judas. அது நடுவுல யூதாஸ் காரியத்தை பற்றி பேசுறார். Look at verse 12. 12 பாருங்க. While I was with them in the world I kept them in your name, those whom you gave me I have kept, and none of them is lost except the son of perdition, that the scripture might be fulfilled. நான் அவர்களுடைய கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. What was so bad that happened to Judas? யூதாசுக்கு நடந்த காரியம் என்ன? He got lost. Look at how it says, none of them is lost, but the son of perdition, he is lost, that the scripture might be fulfilled. அந்த கேட்டின் மகன் கெட்டு போனான்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அவன் வேற வழியில போயிட்டான், வேற விதமா போயிட்டான், கெட்டு போனான்னு சொல்லு. The problem with Judas is not that he just hanged himself and died like that and went away. யூதாஸ் காரியத்தினுடைய பிரச்சனை ஏதோ தூக்கு போட்டுட்டு சேர்த்துக்கிட்டான் அப்படின்னு இல்லை. The problem is he betrayed Jesus. அந்த பிரச்சனை என்ன? இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான். More than that, the problem is he was never truly one of Christ. ஆனா அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா உண்மையாகவே அவன் இயேசுவினுடைய சீஷனாய் ஒரு நாளும் இருந்தது கிடையாது. He is a big example that you can be part of the innermost circle and still not even belong to Jesus Christ. எப்படி ஒரு இயேசுவை போல ஒரு குழுவில் அந்த இன்னர் சர்க்கிளில் உள்ள இருக்கிற ரொம்ப முக்கியமான ஆள்கள் ஒருவராக இருந்து உண்மையாகவே உண்மையான கிறிஸ்தவனா இல்லாம இருக்க முடியும் ஒருவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அது. From the very beginning, if you read the Gospel of John, you will see Judas was not like the other disciples. நீங்க யோவான்ல வாசிக்கும் போது முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே அவன் மற்ற சீஷர்களை போல கிடையாது. He was not spiritually safe ever. ஆவிக்குரிய விதத்தில் அவன் ஒரு நாளும் பாதுகாப்பா இல்லவே இல்லை. Jesus said in John chapter 6 itself, verse 70,
John calls him a devil. Judas, Jesus calls him a devil there. 6ஆம் அதிகாரத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 70ஆம் வசனத்தில் இயேசு யூதாஸுக்கு குறித்து சொல்லும்போது என்ன சொன்னார்னு யோவான் இங்கே சொல்லுகிறான். இயேசு அவர்களை நோக்கி 12 ஆகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்கிறார் யூதாஸை பற்றி. Verse 71, John clarifies it's about Judas. 71 அது யூதாஸை குறித்து தான் இப்படி சொன்னார்னு யோவான் அதை தெளிவுபடுத்துகிறார். Jesus saying, I chose you, but one of you is a devil. சொல்றாரு, உங்களை எல்லாம் தெரிந்து கொண்டேன், நான் தெரிந்து கொள்ளவில்லையா, அதுல ஒருவன் பிசாசா இருக்கிறான்றார். In John 12:6, Judas is told, we are told that Judas was a thief. He was stealing from the offering bag. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் இயேசு யூதாஸை பற்றி என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் இது அதாவது தரித்திரருக்கு நம்ம உதவி செஞ்சிருக்கலாமே இந்த இதை வச்சு அப்படின்னு சொல்லும்போது, இவன் நல்லவனாக இருக்கிறதுனால சொல்லலைன்றாரு, திருடனாக இருந்தபடினால அப்படி சொல்கிறான். திருடன்னு சொல்கிறாரு அவனை, ஏன்னா காணிக்கப்பட்டிலேருந்து திருடிட்டு இருக்கிறான். Judas was not like the other disciples. யூதாஸ் எப்பவுமே மற்ற சீஷர்ல போல இல்லை. Peter was reckless, yes. பேதுரு ஒரு மாதிரி தடார் புடார்னு காரியத்தை செய்கிற ஆள் தான், உண்மை. Thomas was doubtful. தோமா கொஞ்சம் சந்தேக பேர்வழி. But Judas, ஆனால் யூதாஸ் was evil, see. பொல்லாதவன் அவன். வித்தியாசம். You cannot put him in the same category. அவனை பேதுருவோடலாம் சேர்க்க முடியாது. He was never spiritually safe. அவன் ஆவிக்குரிய விதத்தில் பாதுகாப்பா இல்லவே இல்லை. He was never born again truly. அவன் உண்மையாகவே மறுபடியும் பிறந்தவன் அல்ல. He never truly trusted in the Lord Jesus Christ. உண்மையாகவே அவன் இயேசுவின் பேரில் விசுவாசம் வைக்கல. He came to out of his own ulterior motives to get this and that. வேற உள்நோக்கத்தோடு குரூப்ல சேர்ந்துக்கிட்டோம் அவன். Jesus is saying, keep them, Lord, like I've kept everyone else, and let none of them be like Judas, அவர் என்ன சொல்றாரு, கர்த்தாவே இந்த கேட்டின் மகன் யூதாஸ் ஒருத்தன் தான் கெட்டு போனான், நீர் எனக்கு தந்தவர்கள்ல மற்றவர்கள் எல்லாத்தையும் நான் பாதுகாத்து கொண்டேன், ஒருவனும் அவனை மாதிரி ஆகாதபடி பார்த்துக்கொள்ளுன்றார், பாதுகாத்து கொள்ளுன்றார். See, keep them, the meaning is what? Keep them always believing in me. எப்போதும் அவர்கள் என்னை விசுவாசிக்கும்படியாக அவர்களை பாதுகாத்து கொள்ளும். Give them real spiritual life, lead them in the real spiritual path. உண்மையாகவே ஒரு ஆவிக்குரிய விதத்தில் அவர்களை நடத்தியறலும் அந்த வழியில் அவர்களை கொண்டு செல்லும்ன்றார். That's what he's praying for there. அதுக்காக தான் அவர் ஜெபம் பண்றார். Spiritual security and spiritual safety. ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பு, அதுக்காக தான் ஜெபம் பண்றார். There are plenty of New Testament passages that pray for the same, where they're praying for the same thing. புதிய ஏற்பாட்டில் பல பகுதிகள் இருக்கிறது இந்த ஆவிக்குரிய பாதுகாப்பை பற்றி சொல்லுகிற. This is what we need more than physical safety, my friend. இந்த சரீர பிரகாரமான பாதுகாப்பை காட்டிலும் அதிகமான நமக்கு தேவை ஆவிக்குரிய பாதுகாப்பு. Why are we scared about physical safety? ஏன் இந்த சரீர பிரகாரமான பாதுகாப்பை குறித்து பயப்படுறோம்? Because we are scared of death. ஏன் நாம் எங்க செத்து போயிடுவோமான்னு பயம். That's at the root. It's there. அதான் வேர். We don't talk about death, but it's there. அதை பற்றி பேசுறது இல்லை, சாவை பற்றி. ஆனால் எதுக்கு பயப்படுறோம்? சரீர பாதுகாப்புக்காக. ஏன்னா செத்துருவோமோன்னு. The worst of all fears is death. எல்லா பயத்துக்கும் பெரிய பயம் என்னன்னா மரணம். Why are we scared of death? But ஏன் மரணத்தை பற்றி பயப்படுறோம்? Because we are scared of what might happen after death. ஏன்னா அது செத்த பிறகு என்ன ஆக போகிறதுங்கிறத பற்றி பயம். They've done studies on what people fear the most. ஜனங்கள் எதற்காக மிகவும் பயப்படுகிறார்கள் என்பதை குறித்து படித்தேன். Guess what the number one fear is in some places? சில இடங்களில் நம்பர் 1 பயம் என்ன தெரியுமா? It's not death. மரணம் இல்லை. It's public speaking. முன்னால் நின்று எல்லாருக்கும் முன்னால் நின்று பேசுறதுக்காக தான் பயப்படுறாங்களாம் ஜனங்க. So one comedian joke. ஒரு கமெடியன் ஒருத்தன், ஒரு நகைச்சுவையாளர் ஒருத்தன் ஒரு நகைச்சுவை சொன்னார். He said people would rather be dead in the coffin than be giving the eulogy there, the funeral. சாவுல செத்து போனவனை பற்றி புகழ்ந்து பேசுறதுக்கு சொல்றாங்க இல்லையா, யூலஜைஸ் பண்றாங்க இல்லையா. அப்படி செத்து போனவனை பற்றி மேடையில் நின்று பேசுறதுக்கு பதிலாக பேசாம பணமா படுத்து கிடக்கிறதே பெட்டர்ன்னு நினைக்கிறான் நான் பேசுறவன். They are more scared of public speaking than death. எல்லாருக்கு முன்னால் நின்று பேசுறதுக்கு அவ்வளோ பயம், மரணத்தை காட்டிலும் பெரிய பயம் அது.
But why are we afraid of public speaking? ஏன் எல்லாருக்கு முன்னால் நின்று பேசுறதுக்கு பயப்படுறோம்? It's not just a joke. Why are people afraid of getting on the stage and speaking in front of people? ஏன் மற்றவர்களுக்கு முன்பாக மேடையில் ஏறி பேசுறதுக்கு அவ்வளோ பெரிய பயம்? Because we are afraid of what people will think. ஏன்னா ஜனங்க என்ன யோசிப்பாங்களோங்கிற பயம். Of humiliation in front of people. நாம் தாழ்த்தப்படுவோமோ, ஜனங்களுக்கு முன்னால் அவமானப்படுவோமோ? Psychologists who have studied the fear of public speaking say, பொதுவாக மற்றவர்களுக்கு முன்னால் நின்று பேசுறது பற்றி இருக்கிற பயத்தை குறித்து படித்த இந்த சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. They say people are afraid of public speaking because the real fear they have, the root fear is rejection. They're afraid that after they speak in public, they'll do so bad that the people will reject them. ஏன் பயப்படுறாங்க எல்லாருக்கும் முன்னால் நின்று பேசுறதுக்கு? அந்த பயத்துக்கு அடிவேர் என்னன்னா, அவர்கள் ஜனங்களால் வெறுக்கப்படுவார்களோ, தள்ளப்படுவார்களோ, அவமானப்படுவார்களோங்கிற பயம் இருக்குது. அதனால தான் பயப்படுறாங்க. But really, if you see death and public speaking, the issue is the same. ஆனால் மரணத்தையும் எல்லாரும் முன்னால் நின்று பேசுறது ரெண்டுத்தையும் பாருங்க, ரெண்டும் ஒன்று தான். It's all about rejection. எல்லாமே வேண்டாம் என்று தள்ளப்படுவோமோங்கிறது. People are afraid of the ultimate rejection, that they might be rejected by God. ஏன் மரணத்துக்கு பயப்படுறாங்க ஜனங்க? ஒருவேளை கடவுள் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ, மரணத்துக்கு பிறகு நம்ம போய் சேர மாட்டோமோன்னு. That is the fear there. அதுதான் அந்த பயம். What is the number one fear for believers? விசுவாசிகளுக்கு இருக்கிற நம்பர் ஒன் பயம் என்ன? I don't think it's death. அது மரணம் இல்லை. It is whether we will lose our salvation. That is the fear. நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து விடுவோமோங்கிற பயம். That's the number, because we believe in salvation. We believe in Jesus. Jesus saved us. நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம், இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். But the fear inside some believers is what? Have I lost my salvation? ஆனால் சில விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற பயம் என்ன? என் ரட்சிப்பை இழந்துட்டேனா? Will I make it to the end? நான் கடைசி வரைக்கும் போய் சேருவேனா? Will I do something that will be so bad that God will say, no, you've done too much, you've gone too far, hereafter I will not have you in my வாழ்க்கையில எதையாவது ஒரு தப்பு பண்ணிட்டு கடைசியில் கர்த்தர்ட்ட மாட்டிக்கிட்டு, கர்த்தர் நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட, இனிமே நீ லாயக்கே இல்லைன்னு என்ன தள்ளிடுவாரோ? That is the root fear behind all fears for a Christian. அதுதான் எல்லா பயத்தை காட்டிலும் பெரிய பயம் கிறிஸ்தவனுக்கு இருக்கிற பயம். I say to you, if you trace every fear for a true believer, it goes back to that one fear. In the end, will God accept me? எல்லா பயத்துக்கும் பின்னால் இருக்கிற பயம் நான் சொல்லுகிறேன். ஆகவே என்ன பயம்? எல்லா பயத்துக்கும் வேறு என்ன? கடைசியில் கடவுள் என்னை தள்ளிடுவாரா, ஏற்றுக்கொள்வாரா என்கிற பயம். That is the root fear. People don't know it. It's not a felt need. ஜனங்களுக்கு இப்படி ஒரு பயம், இந்த இதுக்கு தான் பயப்படுறாங்கன்றது தெரியாது. In fact, you may not even be convinced today. I'll continue this next week. அதை பற்றி நீங்கள் ஒருவேளை ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம், அதை பற்றி நீங்கள் நம்பாமலும் இருக்கலாம். But Jesus is praying that you would be spiritually preserved all the way till the end. Why? He knows that is the root fear inside every believer. இயேசு ஜெபிக்கிறார், நீங்கள் கடைசி வரை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று. ஏன் உங்களுக்காக, உங்கள் பாதுகாப்புக்காக, ஆவிக்குரிய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறார். ஏன்னா தெரியும், உள்ள அதை குறித்த ஒரு பயம் இருக்கிறது. நான் பாதுகாக்கப்படுவேனோ, கடைசி வரைக்கும் போவேனாங்கிற பயம் இருக்குது. அதுக்காக தான் ஜெபிக்கிறார். And in many places they will ask like that, will you go if Jesus comes today? இது போதாது, இந்த பயம் ஏற்கனவே இருக்குது ஜனங்களுக்குள்ள. இது பத்தாதுன்னு போகிற இடங்களில், சபைகளில் பிரசங்கம் எப்படி, நீ போவியா, எப்படி போக பார்க்கலான்றாங்க. Jesus knows they will be asking like this. That's why he prays for this first. Keep them, Lord. இந்த மாதிரி எல்லாம் சபைகள் இருக்கிறது, பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் உங்கள் பயத்தை போக்குவதற்காக அவர் ஜெபம் பண்றாரு, தேவனே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். If Jesus prays saying keep them, do you think will be kept? இயேசுவே நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறாருன்னு சொன்னா நீங்க நம்புறீங்களா? உங்களை நிச்சயமா பாதுகாப்பாருன்னு கர்த்தர். I think we'll be kept. Let me just read one verse and close. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். Jude verse 24. யூதா அந்த ஒரு அதிகாரம் தான் இருக்குது. We've run out of time, but we'll continue next week. நேரம் முடிஞ்சிருச்சு, அதனால அடுத்த வாரம் தொடருகிறேன். The last verse there, 24-25. 24-25 வசனம், கடைசி ரெண்டு வசனம். Him who is able to keep you from stumbling and present you faultless before the presence of his glory. நல்ல கவனிங்க. வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும்
மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். Who is able to keep you from stumbling? யார் உங்களை வழுவாதபடிக்கு காக்கிறவர்? He is. அவர். God is able. தேவன் காக்கிறவர். Everybody say God is able. எல்லாரும் சொல்லுங்க தேவன் காக்கிறவர். Look at verse 1 in the same book. அதே புத்தகத்துல அதே நிருபத்துல முதலாம் வசனத்தை பாருங்க. Jude is saying, I'm writing to those who are called, sanctified or kept. Translations. யூதா எழுதுகிறார், God the Father. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாய் அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, preserved in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள்னு சொல்றாரு. The way he's saying is you are already preserved. அவர் என்ன சொல்றாரு? நீ ஏற்கனவே காக்கப்பட்டிருக்கிறீர்கள். Go to one more verse. இன்னும் ஒரே ஒரு வசனம். John chapter 10. யோவான் 10ஆம் அதிகாரத்துக்கு verse 28. 10:28. Verse 27 onwards. 27ல இருந்து வாசி. My sheep hear my voice and I know them and they follow me. என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. And I give them eternal life and they shall never perish, neither shall anyone snatch them out of my hand. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. Verse 29. 29. Look at what he's saying in 28. He's saying they will never perish. சொல்றாரு அவைகள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. Nobody can snatch them out of my hand. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதில்லை. You are in whose hand? யாருடைய கையில இருக்கிறீங்க நீங்க? The hand of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில இருக்கிறீர்கள். Preserved by Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டிருக்கிறீர்கள். Verse 29. 29. As if that is not enough, Jesus gives more assurance. இன்னும் கொஞ்சம் நிச்சயத்தை தர்றாரு, இது போதலனா. He says, my Father who has given them to me is greater than all and no one is able to snatch them out of my Father's hand. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. Can the devil snatch you out of the Father's hand? பிதாவுடைய கையிலிருந்து பிசாசு உங்களை பறித்துக் கொள்ள முடியுமா? It's impossible. முடியவே முடியாது. To give you that assurance, only Jesus is praying, Father, keep them. இந்த நிச்சயத்தை உங்களுக்கு தருவதற்காக தான் ஜெபம் பண்றாரு, பிதாவே இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். You see, let's stand up and continue next week. எல்லாரும் எழுதி நிற்போம், அடுத்த வாரம் தொடரும். But if you, once you get this assurance, my friend, இந்த நிச்சயம் உள்ள வந்த உடனே you will get great joy. பெரிய சந்தோஷம் உள்ள வந்துரும். And you will be motivated to do great things. பெரிய காரியங்களை செய்ய ஊக்கம் வரும். You won't be scared of anything. நீங்க வேற எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. People who are scared of their own salvation, they won't be able to go out and do bold things for God. அவங்க சொந்த ஒரு ஆள் தன்னுடைய ரட்சிப்பை பற்றியே அந்த ஆளுக்கு பயமா இருக்குதுன்னா போய் சேருவோமான்னு பெரிய காரியங்களை கத்தருக்காக செய்ய முடியாது. That is why Jesus is first taking care of the root of all fears for a believer. ஆகவேதான் எல்லா பயத்துக்கு காட்டிலும் பெரிய பயத்தை முதல்ல டீல் பண்றார். You are safe in the hands of God. நீங்கள் தேவனுடைய கையிலே பத்திரமா இருக்கிறீர்கள்ங்கறார். Don't put all your trust in you holding his hand. நீங்க அவர் கையை கட்டியா பிடிச்சிருக்கீங்கறதுல நம்பிக்கை வைக்க வேணாம். He is having you in his hand. அவர் உங்களை தம்முடைய கைக்குள்ளாக வைத்திருக்கிறார் என்பதிலே நிச்சயமா இருங்க. And he won't let you go. அவர் விட மாட்டார். Let's thank him for this. நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Let's thank him for praying differently. அவர் வித்தியாசமாய் ஜெபிக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let's thank him for addressing our root fear. நம்முடைய அடிப்படை பயங்களை அவர் நீக்குகிறபடியால் நமக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். In the coming weeks he will completely eliminate that fear. சுத்தமா வரும் வாரங்களில் இந்த பயத்தை போக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். That will be great liberty and liberation as a result. ஒரு பெரிய விடுதலை ஜனங்களுக்கு உண்டாகும்படியாக ஜெபிப்போம். Oh, we thank you Lord. We pray you will continue to speak to us. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களோடு நீர் பேசுவீராக. Give that assurance in every single heart. தொடர்ந்து பேசி ஒவ்வொரு உள்ளத்திலேயும் கர்த்தாவே இந்த நிச்சயத்தை ஒவ்வொரு உள்ளத்திலேயும் தாரும். You have not given us a spirit of fear. நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் spirit of love and power and of sound mind. அன்பும் பலனும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறீர். Oh, we pray that you will speak to each and every heart. நீர் ஒவ்வொரு உள்ளத்தோடும் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Give them this assurance that they are yours. அவர்கள் உம்முடையவர்கள் என்கிற நிச்சயத்தை அவர்களுக்குள்ளே forever. என்றென்றைக்கும். Continue to lead and guide and protect and எங்களை தொடர்ந்து வழி நடத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். Bless and make us a blessing for your glory. உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை ஆசீர்வாதமாக்கும். Jesus name we pray. இயேசுவின் நாமத்திலே. Amen.